திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்திய மிருதங்க திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்திய மிருதங்க பிரம்மா தாளதரி கஜானன பிரம்மா தாளதரி கஜானன தாண்டவ நித்யகரே கஜானன தாண்டவ நித்யகரி ಜಗದಿಸ ಕೋಟಿ ಸುರಗಣ ದಾಟಿ ಜಗದಿಸ ಕೋಟಿ ಸುರಗಣ ದಾಟಿ ಮಧ್ಯೆ ಶಿವಗೌರಿ ಗಜಾನನ ಮಧ್ಯೆ ಶಿವಗೌರಿ ಗಜಾನನ ತಾಂಡವ ನಿತ್ಯಗರಿ ಗಜಾನನ ತಾಂಡವ ನಿತ್ಯಗರಿ ಬಲಭಿಮಾ ಅಪಾರ ತವ ಗುಣ ಮಹಿಮಾ ಜಯ ಜಯ ಬಲಭಿಮಾ ಉಪಜಿತ ಗಿಲ್ಲಿಲ್ಲ ಧರಣಿ ಬೃಂದ ಉಪಜಿತ ಗಿಲ್ಲಿಲ್ಲ ಧರಣಿ ಬೃಂದ ಉಪಜಿತ ಗಿಲ್ಲಿಲ್ಲ ಧರಣಿ ಬೃಂದ ರಕಾಗಿಲ್ ನಗಳೇ ಧರಣಿ ಬೃಂದ ರಕಾಗಿಲ್ ನಗಳೇ ಧರಣಿ ಜಯ ಜಯ ಬಲಭಿಮಾ ಶಿವ ಸುತಮನಿ ಸಂಪಜ ಮನೋಜ ಶಿವ ಸುತಮನಿ ಸಂಪಜ ಮನೋಜ ಶಿವ ಸುತಮನಿ ಸಂಪಜ ಭವತವ ವಾರಿತೋ ಭಕ್ತಮ ಭೀತಿತೋ ಭವತವ ವಾರಿತೋ ಭಕ್ತಮ ಭೀತಿತೋ ಭವತವ ವಾರಿತೋ ಭಕ್ತಮ ಭೀತಿತೋ ಭವತವ ವಾರಿತೋ ಭಕ್ತಮ ಭೀತಿತೋ ದಿವಿಚವರೇ ರೀತಿರೋ ಮನೋಜ ದಿವಿಚವರೇ ರೀಟಿರೋ ಮನೋಜ ಶಿವ ಸುತಮನಿ ಸಂಪಜ கிடைத்தற்கரிய மானிட ஜென்மாவை அடைந்த நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பாடல் மூலம் வெகு அழகாய் தெரிவிக்கின்றார். பரமேஸ்வர புத்திரனான சண்முகப் பெருமானை அனவரத்தம் தியானிக்க வேண்டும் என்று பாடுகின்றார். துன்பப்படுறாயா ஒத்தம், யாரோட முகத்திராப்பா பார்த்து என்னுடைய கட்டத்தை சொல்லுவேன் என்று கலக்கமே அடைய வேண்டாம். 6 முகங்களை பார்த்து எவன் தன்னுடைய கட்டங்களை சொல்லுகின்றானோ அவனுடைய கட்டங்களை எல்லாம் கார்த்திகேயன் தீர்த்து வைப்பார், காங்கேயன் தீர்த்து வைப்பார், சுப்பிரமணியன் தீர்த்து வைப்பார், முருகன் தீர்த்து வைப்பார், குமரன் தீர்த்து வைப்பார். ஆகையால் என் மனமே நீ குமரனையே வழிபாடு செய்வாயாக. குமரனை நீனை மனமே குமரனை நீனை மனமே குணமாதாகும் குவலயம் தன்னில் குரு பரனாயமர்ந்த திரு குமரனை நீனை மனமே அமரர் கதிபர்கள் நாய் அபயம் கொடுத்து அமரர் கதிபர்கள் நாய் அபயம் கொடுத்து சக்தி அமரர் கதிபர்கள் நாய் அபயம் கொடுத்து சக்தி கரத்தில் தரித்த சூரன் உயிரை வாங்கிய பாலன் கரத்தில் தரித்த சூரன் உயிரை வாங்கிய பாலன் குமரனே நினை மனமே நினை மனமே நினை மனமே. ஒரு சமயம் சூரபத்மன் என்ற அசுரனால தேவர்கள்லாம் தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை அடைஞ்சா. அப்படி என்ன பண்ணிவிடுவான் சூரபத்மன் என்றால் இந்திரன் உட்கார்ற சிம்மாசனத்தில் ஏறி தான் ஜம்முன்னு உட்காந்துக்குவான். தேவர்கள் அத்தனை பேர் அவனுக்கு பணிவிடை பண்ணியே தீரணும். யாராதங்க, நான் தான் அக்னி பகவான்பான். அக்னி பகவான்னு நம்ம உலகமெல்லாம் கொண்டாடுறோம். இந்த சூரபத்மன் அக்னி பகவானுக்கு என்ன கட்டளை இட்டான்னா, சமையல் உத்தியோகத்தை நீ ஏற்றுக்க வேண்டியது,
டெய்லி சாம்பாருக்கு உப்பு உப்புறப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும். எதுலையாவது ஒன்றில் கூட போச்சு அண்டா சாம்பாரையும் உன் தலையில் கொட்டி அபிஷேகம் பண்ணி ஜாக்கிரதை போ அப்படின்னா. அடுத்தது யாரா? நான் தான் யமதர்மராஜா அப்படின்னா. இங்கே இருக்க முடியாத ஒரு பைய உயிரையும் ஏன் ஒருத்தர் ஒன்றில் கொண்டு போகக்கூடாது, ஜாக்கிரதை. அடுத்தது யார்? வாயு பகவான்னா. சும்மா லேசாக ஜில்லுன்னு ஏசி மாதிரி தென்றல் காற்று மாதிரி வீசின்னு இருக்கணும். காற்றுல எங்கேயாவது ஒரு மரம் சாஞ்சி விழுந்தது, என்னுடைய ஆட்கள் ஒன்று தொலைச்சி கொட்டி விடுவா, ஜாக்கிரதை. இப்படிலாம் தடவு உத்தரவு பண்ணினா சூரபத்மன். இவருடைய அட்டகாசம் தாங்க முடியாத அத்தனை தேவர்களும் ஒன்றா கூடி பரமேஸ்வருடைய சன்னிதானம் வந்து சூரபத்மனால் தாங்கள் படும்படியான அட்டகாசத்தை சொல்லி முறையிட்டார்கள். அப்போ பரமேஸ்வரன் பார்த்தார். தன்னுடைய 3வது கண்ணாய் உன்ன நெற்றிக் கண்ணை திறந்தார். அதிலேருந்து 6 தீப்பொறி உண்டாச்சு. அந்த 6ஐயும் அக்னி பகவான் கையில் கொடுத்து கங்கை ஆற்றில் போடுன்னு கட்டளையிட்டார். அக்னியே நெருப்பு, அந்த ஜுவாலை தீப்பொறியுடைய ஜுவாலை தாங்க முடியல. கஷ்டப்பட்டு சுமர்ந்து கொண்டு வந்து அதனை கங்கையிலே போட்டார். கங்காதேவி அதனுடைய தாபம் தாங்காது சரவண பொய்கையிலே இட்டாள். சரவண பொய்கையில் கங்காதேவியால் போடப்பட்ட தீப்பொறிகள் 6ம் குளிர்ந்தது. அருவமும் உருவமாகி அனாதியாய் ஆதியாய் பிடம்பதாய் நின்ற ஜோதி கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 ஒரு திருமுருகனாங்கே உதித்தனல் உலகமுய்ய உதித்தனல் உலகமுய்ய உதித்தனல் உலகமுய்ய உதித்தனல் உலகமுய்ய. ஆறு தாமரை மலர்களிலே 6 குழந்தையாகத்தானே அவதாரம் பண்ணித்து பராசக்தியான பரமேஸ்வரி என்ன பண்ணினா, அந்த 6 குழந்தைகளை அப்படியே ஒன்றா வாரி அணைச்சால் தனி 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 தனியே இருந்த 6 குழந்தைகளும் என்ன ஆச்சு? ஓருடலும் 6 முகங்களும் 12 கரங்களுமாகத்தானே ஆனது. அக்னி சம்பந்தப்பட்டிருப்பதனாலே இந்த பெருமானை ஆக்னேயன் என்றும், கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டதனாலே கார்த்திகேயன் என்றும், அழகே உருவாக கொண்டிருப்பதனால் முருகன் என்றும், சுப்பிரமணியம் என்றும், முருகன் குமரன் என்றும் பல பெயர்களை அடைந்தார் இந்த சண்முகநாதன். இந்த முருகப்பெருமானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாள். மகாவிஷ்ணுனுடைய புத்திரிகளான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற 2 தெய்வக் கன்னிகைகளும் சரவணச்சாரலில் சண்முகப்பெருமானையே குறித்து தவம் பண்ணினா. அவர்கள் முன் தோன்றினார் குமரன். ஏ பெண்களே, என்னை குறித்து நீங்கள் தவம் செய்வதான காரணம் என்ன? என்னால் உங்களுக்கு என்ன காரியாகணும் என்று கேட்டார். அதற்கு அமிர்தவல்லி சுந்தரவல்லி இருவரும் எம்பெருமானை வணங்கிவிட்டு நாங்கள் 2 பேருமே உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோன்னு சொன்னான். அதற்கு முருகன் சொன்னார், ஏக காலத்தில் உங்களை 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டா உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவை தீர்த்து வைக்கிறதுக்கே எனக்கு நேரம் போகாது. ஒன்று பண்ணுங்கோ, ஏ அமிர்தவல்லி, நீ தேவராஜனுக்கு போய் திருமகளா அவதாரம் பண்ணு. தேவசேனா என்ற திருப்பெயருடன் வளர்ந்து வா. நான் தாரகாதி அசுரர்களை தேவசேனாபதியாகத்தானே இருந்து வதம் செய்வேன். அந்த சந்தோஷத்தில் உன்னை எனக்கு திருப்பரம் குன்றம் என்ற சொல்லுக்கிடைய திவ்ய கஷேத்திரத்திலே திருக்கல்யாணம் செய்து வைப்பார்கள். அப்பொழுது உன்னுடைய எண்ணம் ஈடேறும் என்றார். அதன் பிரகாரம் அமிர்தவல்லியான தேவசேனாவுடைய திருக்கல்யாணம் மங்களகரமாகத்தானே நடைபெற்றது. அடுத்தபடியாக சுந்தரவல்லியான வள்ளியை ஸ்கந்தப்பெருமான் திருக்கல்யாணம் செய்து கொண்ட புண்ணியமான வரலாறு ஸ்காந்த புராணத்திலே உள்ளது. வள்ளி கல்யாணம் சண்முகநாதருடைய கடாட்சத்தினாலேயும் குருநாதருடைய கடாட்சத்தினாலேயும் தெரிஞ்ச வரைக்கும் வள்ளி கல்யாணத்தை பார்ப்போம். மகா தபஸ்வியான கண்வ மகரிஷி கைலாசத்தில் எழுந்தள்ளிருக்கும்படியான பார்வதி பரமேஸ்வராலை தரிசனம் செய்ய அவருடைய பெருமையை பாடிக்கொண்டே வருகிறார். சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நமச்சிவாய. பார்வதி பரமேஸ்வரருடைய பெருமையை பாடிண்டே மகா கைலாசம் வந்தார். ஆனந்தமாய் தரிசனம் பண்ணினார். அவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு வெளியில் வரார். இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தார். ஸ்ரீவைகுண்டம் போவோம், லக்ஷ்மி நாராயணனை தரிசனம் செய்வோம் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு பகவானுடைய பெருமையை பாடிண்டே ஸ்ரீவைகுண்டம் வருகிறார். மதசிக்கு பில்சா அலங்கிருத சீக்குரே மதசிக்கு பில்சா அலங்கிருத சீக்குரே மதசிக்கு பில்சா அலங்கிருத சீக்குரே
ಮುಕೋರೆ ಮಗನೀಯಕ ಪೋಲ ವಿಜಿತ ಮುಕೋರೆ ಮಾನಸ ಸಂಜರರೆ ಬ್ರಹ್ಮಣಿ ಮಾನಸ ಶ್ರೀರಮಣಿ ಕುಚ ದುರ್ಗವಿ ಆರೆ ಶ್ರೀರಮಣಿ ಕುಚ ದುರ್ಗವಿ ಆರೆ ಸೇವಕ ಜಲಮಲ್ ತಿರಮಲ್ದಾರೆ ಸೇವಕ ಜಲಮಲ್ ತಿರಮಲ್ದಾರೆ ಪರಮಹಂಸ ಮುಗ ಚಂದ್ರ ಚಕೋರೆ ಪರಮಹಂಸ ಮುಗ ಚಂದ್ರ ಚಕೋರೆ ಪರಿಪೂರಿತ ಮುರಳೀರವತಾರೆ ಪರಿಪೂರಿತ ಮುರಳೀರವತಾರೆ ಮಾನಸ ಸಂಜರರೆ ಸಂಜರರೆ ಸಂಜரே. பகவானுடைய பெருமை பாடிண்டே ஸ்ரீவைகுண்டம் வந்து சேர்ந்தார் மகா தபஸ்வியான கண்வ மகரிஷி. வந்த கண்வ மகரிஷியை ஒருத்தர் வந்திருக்காருங்கிறது தெரியுது, வாங்கன்னு சொல்லி வரவேற்க வேண்டாமா? அது பண்ணலை. லக்ஷ்மி தேவியும் வரவேற்கல, பகவானும் வரவேற்கல, இவாள் 2 பேர் பக்கம் இருக்கும் உபேந்திரனும் வரவேற்கல. ஏன் என்ன காரணம் என்று கேட்டால், அங்கு ஒரு அழகான பரதநாட்டியம் நடந்து கொண்டிருந்தது. அதில் இவா மூவரின் மனமும் லயித்துதான் காரணம். வந்த கண்வ மகரிஷியை கண்கள் பார்த்தும் கூட வாய் வாங்கோன்னு வரவேற்க இயலவில்லை. வந்தது கோபம் கண்வருக்கு, கொடுத்தார் சாபம் மூவருக்கும். மகாவிஷ்ணுவிற்கு கண்வரின் சாபம் என்ன என்றால், என்னை வரவேற்காமல் ஊமை போல் மௌன போல் இருந்தேன் இல்லையா, அதனால் அரண்யத்திலே கண்மூடி மௌனியாய் தவம் செய்ய கடவுள் சபிச்சார். லக்ஷ்மி தேவி பயந்துட்டே இருந்தா தனக்கு என்ன சாபமோன்னு. தாங்கள் மானாய் திரிய கடவுள் சபிச்சார். உபேந்திரனை பார்த்தார். உபேந்திரா, நீ வேடுவனாயாக கடவுள் சபிச்சார். சாபத்தை ஏற்ற மூவரும் கண்வரை பார்த்து, எங்கள் சாபம் எப்போ தீரும், நாங்கள் எப்போ சீவி கொண்டு வரலாம் என்று வினவ, அதற்கு கண்வர் கூறினார், ஏ மகாவிஷ்ணு, அரண்யத்திலே கண்மூடி மௌனியாய் சிவமுனி என்ற பெயரோடு தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதேச்சியாய் இந்த லக்ஷ்மி தேவியான மானை பார்ப்பீர்கள். அந்த மானை பார்த்த உடனே தங்கள் சாபம் தீர்ந்து சீவி கொண்டு வரலாம். லக்ஷ்மி சிவமுனிவர் தங்களை பார்த்த பார்வையினாலே பூர்ண கர்ப்பத்தை அடைவீர்கள். வள்ளிக்கிழங்கு விட்டு எடுக்கும்படியான பள்ளத்திலே ஒரு மனித பெண் குழந்தை ஈன்றெடுப்பீர்கள். அந்த குழந்தையை ஒருவன் வளர்க்க எடுத்துச் செல்ல வந்தானே, ஆனால் லக்ஷ்மி உங்கள் சாபம் தீரும். உபேந்திரன் என் சாபம் எப்போ தீரும் அப்படின்னா, மான் வயத்தில் பிறந்த அந்த மனித பெண் குழந்தைய பருவகாலம் வரையந்து வளர்த்து சண்முகநாதனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தால் உன்னுடைய சாபம் தீரும் என்றார். கண்வரின் சாபப்பிரகாரம் அரண்யத்திலே கண்மூடி மௌனியாய் சிவமுனி என்ற பெயரோடு மகாவிஷ்ணு தவம் செய்யலானார். லக்ஷ்மி தேவியோ அதே காட்டிலேயே மானாகத்தானே சஞ்சாரம் பண்ணின்றிருக்காள். இந்த உபேந்திரனோ நம்பிராஜனா மேச்சபராஜித நம்பிராஜனா நேச்சபராஜித பக்தரத்ன கல்டா भार्या मोहिनी शब्द सुतारस भार्या मोहिनी शब्द सुता भार्या मोहिनी शब्द सुतारस भार्या शब्द सुतारस राज्य फलन करिय सता ராஜவல்ல கரி அசதா. சிற்றூர் என்று அழகான ஊரை பரிபாலனை பண்ணிட்டு வருகிறான். உத்தம குணவதி பத்தினியாய் வாய்த்தாள். நம்பிராஜன் என்ற பெயரோடு உத்தம குணவதி பத்தினியாய் வாய்த்தாள். மோகினி என்று அவளுடைய பெயர். அவளுக்கு குழந்தைகள் உண்டா. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃபோனில் எவ்வளோ பணம் இருக்குது, டெபாசிட் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டா. குழந்தைகள் இருக்கா, சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு தான் கேட்பா. அப்படி நம்பிராஜ் தம்பதிகளுக்கு குழந்தைகள் உண்டா என்று கேட்டால் 7 குழந்தைகள். அந்த 7 ஆண் குழந்தைகளாகவே பிறந்து வச்சுடுத்து.
இவாளுக்கு மனசிலே ஒரு குறை. மனுஷால் இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு விதமான குறையை கொடுத்துட்றான். ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்கும், அவனால் 3 வேளை சாப்பிட முடியும்னு நினைக்கிறேளா? முடியாது. டாக்டர்கிட்ட போய் எப்போ பார்த்தாலும் ஃபீஸை கொடுத்துட்டு இருப்பான். நீ 2 ரொட்டிக்கு மேலே தொட்டாக்க உனக்கு ஜாஸ்தியாகிடும் பிபின்னு சொல்லுவார். அதுவும் பயந்துட்டு அதை சாப்பிட்றதே பயந்து சாப்பிடுவான். அப்படி நம்பிராத நம்பிகளுக்கு என்ன குறைன்னு கேட்டாக்க, தனக்கு இப்படி 7 ஆண் குழந்தைகளாக பிறந்து வச்சிருக்கே, ஆசைக்கு அலங்காரம் செய்து பார்க்க. முந்தியெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்ப்பா, இப்போ தான் ஆண் யார் பொண்ணு யாருன்னே தெரியலையே நமக்கு. ஆசைக்கு அலங்காரம் செய்து பார்க்க ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று வேண்டினார்கள். முருகப்பெருமானை வேண்டினார்கள். சண்முகநாதனும் இவர்களுக்கு பெண் குழந்தை அளிக்க முடியாத சந்தர்ப்பத்தை உண்டாக்கினார். என்னவென்றால், காட்டிலே கண்மூடி தவம் செய்கிறார் அல்லவா மகாவிஷ்ணுவான சிவமுனிவர். தபகரிதா சிவமுனி தியானகாந்தா, தபகரிதா சிவமுனி தியானகாந்தா, ஓ தபகரிதா சிவமுನಿ ಧ್ಯಾನ ಕಾಲ್ತ ಶ್ರೀಗವನಿತ ಪದಲ್ಲಿ ಅಕಸ್ಮಾತ ಓ ತೆಗುನೀಯ ಮುನಿವರ್ಯ ದೈಂಬ್ರಿ ಕೇಲ, ತೆಗುನೀಯ ಮುನಿವರ್ಯ ದೈಂಬ್ರಿ ಕೇಲ. ಮಲ್ಮದಾಚ 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 ಬಾಣನೆ ತಪ್ತ ಚಾಲವೋ ತಪಕರಿತ 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 ಶಿವಮುನಿ ಧ್ಯಾನ ಕಾಂತ. காட்டிலே கண்மூடி தவம் செய்த மகாவிஷ்ணுவான சிவமுனிவர் எதேச்சியா கண்ணை விழித்தார். எது இவர் கண்ணுக்கு தெம்பட்டது என்றால், லக்ஷ்மி தேவியான அழகான ஒரு மான் தெம்பட்டது. அந்த மானினை இந்த சிவமுனிவர் எப்படி பார்க்கிறார்? மையலோடு பார்க்கிறார், ஆசையோடு பார்க்கிறார். மானை கண்டு மாலாகி நான், திருமானை கண்டு மாலாகி மேனி தில்லம்பொல்லெறி நீலத்திவர்களால் மேனி தில்லம்பொல்லெறி நீலத்திவர்களால் மேனியோடும் சீரல்த யான வடி உகழ்ந்த மானை கண்டு மாலாகி இந்த லக்ஷ்மி தேவியான மான இந்த மகாவிஷ்ணுவான சிவமுனிவர் மையலோடு பார்த்த மாத்திரத்தில் கண்வரின் சாபத்திலிருந்து விடுபட்டு மகாவிஷ்ணு ஸ்ரீவைகுண்ட கஷேத்திரத்தை வந்தடைந்தார். இந்த லக்ஷ்மி தேவியான மான் சிவமுனிவரை தன்னை பார்த்த பார்வையினாலே பூர்ண கர்ப்பத்தை அடைஞ்சுது. வள்ளிக்கிழங்கு வெட்டி எடுக்கும்படியான பள்ளத்திலே பிரசவித்தது. மான்குட்டி தானே போடணும், ஆடு ஆட்டுக்குட்டி தானே போடும். மனுஷியால் நம்மளை போல மனுஷியால் தானே பெற்றெடுப்பா. ஆனால் இந்த லக்ஷ்மி தேவியான மான் என்ன பண்ணித்து? ஒரு அழகான மனித பெண் குழந்தை ஈன்றெடுத்தது. மான் வயத்தில் பிறந்த இந்த மனுஷ பெண் குழந்தை யாரு என்றால், சண்முகப்பெருமான் மணக்கவிருக்கும் சுந்தரவல்லிதான் இந்த பெண் குழந்தை அவதரித்தாள். அவதரித்தாள் ஆமை அவதரித்தாளமை சுந்தரவல்லி அவதரித்தாள் ஆமை சுந்தரவல்லி அவதரித்தாள் ஆமை. தவ பெருமானல்த தவ பெருமானல்த தத்துவங்கள் நிறைந்த தவ பெருமானல்த தவ பெருமானல்த தத்துவங்கள் நிறைந்த தவ பெருமானல்த தத்துவங்கள் நிறைந்த மௌனமுனிவர் கண்டு மௌனமுனிவர் கண்டு மதிமயங்கிடவே மௌனமுனிவர் கண்டு மதிமயங்கிடவே அவதரித்தாள் ஆமை. அந்த ரங்கத்தோடையல் தல்திறமையினாலே அந்த ரங்கத்தோடையல் தல்திறமையினாலே அந்த ரங்கத்தோடையல் தல்திறமையினாலே அந்த ரங்கத்தோடையல் தல்தி
போலே அன்புடனே அமைலதோ பதுமை போலே அவதரித்தாள் ஆமை. இந்த லக்ஷ்மி தேவியானமான் தான் ஈன்றெடுத்த பெண் குழந்தைய இலைத்தளிர்லாம் போட்டு மூடி ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துன்னு வருது. காட்டில் இருக்கும்படியான இந்த பெண் குழந்தைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்பிராஜன் காட்டுக்கு வந்து கொண்டு போகணும். அதற்கும் முருகப்பெருமான் ஒரு வழி பண்ணினாரே. அந்த வருஷம் சிற்றூரில் அபூர்வமான விளைச்சல். அந்த விளைச்சல் அத்தனையும் துஷ்ட மிருகங்கள் நாசமாக்கியது போலவும் குடிமக்கள் ஒன்று திரண்டு அரசனிடத்திலே வந்து முறையிடுது போலும் ஒரு தோற்றம் உண்டாக்கினார். மன்னனே இல்தவன மிருகவாதையால் அலைகிறோம் அனுதினமே. ஏ மன்னனே இல்தவன மிருகவாதையால் அலைகிறோம் அனுதினமே. ஏ மன்னனே சன்னல் பயிர்களும் சின்ன பயிர்களும் அநியாயமாய் போச்சே. சன்னல் பயிர்களும் சின்ன பயிர்களும் அநியாயமாய் போச்சே. இன்னமும் சில நாள் இங்கிருந்தால் நாங்கள் ஏங்குதற்கிடமாச்சே. நாங்கள் ஏங்குதற்கிடமாச்சே. ஏ மன்னனே மகாராஜா, பயிர்களை எல்லாம் இப்படி துஷ்ட மிருகங்கள் நாசமாக்கி விடுத்தே. இந்த வருஷம் நீங்கள் வாய்தா கொடுங்கன்னு கேட்டால் எப்படி நாங்கள்லாம் கொடுப்போம்? எங்களால் ஒன்றுமே முடியாதே, நாங்கள் என்ன செய்வோன்னா வாய்தா இல்லை என்று சொல்லும்படியான வாய்தா எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டார்கள். குடிமக்களுடைய துயரத்தை கேட்ட மன்னன், மகாஜனங்களே, யாரும் எனக்கு இவ்வருஷம் வாய்தா கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு நாசத்தை விளைவித்த துஷ்ட மிருகங்களை இப்பொழுதே காட்டுக்கு சென்று வேட்டையாடி கொன்று குவிக்கின்றேன் என்று குடிமக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னான். அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு பிறகு தப்பட்டை, தாரை, தமுக்கு முதலிய வாத்திய கோஷங்களெல்லாம் முழங்க காட்டிற்கு வருகிறான் நம்பிராஜன். வேட்டையாடுகிறான். வேட்டையாடினாரே வேடுவர் குடி வேட்டையாடினாரே குறவர் குடி வேட்டையாடினாரே. காட்டில் பல தடிகள் ஈட்டி எடுத்து கொம்பு சாட்டியமாகவே காட்டை வளைத்து சுற்றி வேட்டையாடினாரே. வெடுவர் குடி வேட்டையாடினாரே குறவர் குடி வேட்டையாடினாரே. வேட்டையாடினான் நம்பிராஜன். மிருகங்களை எல்லாம் ஒருபுறம் கொன்று குவித்தான். இவ்வளவு மிருகங்களை கொன்று குவிச்சதுனால களைப்பு. ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக உட்காண்டான். கொஞ்சம் கூட சப்தமே இல்லாத நிசப்தமே குடுகொண்டிருக்கும்படியான நிர்மானுஷ்யமான காட்டில் ஒரு சிறு பிறந்த குழந்தையினுடைய அழுகுரல் சப்தம் குவா குவான்னு கேட்டுது. சப்தம் வந்த திக்கை நோக்கி இந்த அந்தரானுஷ்யமான காட்டில் குழந்தை அடறதே, என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருக்கான். இவன் வரத்தை பார்த்தது இந்த லக்ஷ்மி தேவியானமான். இவனால் கொண்டு போய் வளர்க்கும்படியான குழந்தை இது என்று எண்ணி கண்வரின் சாபத்திலிருந்து விடுபட்டு லக்ஷ்மி தேவியானமான் ஸ்ரீவிகுண்ட கஷேத்திரத்தை வந்தடைந்தது. வள்ளிக்கிழங்கு வெட்டி எடுக்கும்படியான அபூர்வமான பள்ளத்திலே கண்டான் ஒரு பெண் குழந்தையை. கொண்டான் ஆனந்தம். அந்த குழந்தையை அப்படியே வாரி அணைச்சான். உச்சி முகர்ந்தான். குழந்தையோட ரதத்தில் அமர்ந்தான். அந்த அரண்மனை அந்தப்புறத்துக்குள்ளே பிரவேசித்தான். மோகினி மோகினி, வேட்டுக்கு சேர்ந்தேன் அல்லவா, அந்த இடத்துல இந்த பெண் குழந்தை கிடச்சிது. பெண் குழந்தையே இல்லை என்று எப்பொழுதும் நீ குறப்பட்டுட்டே இருப்பியே. சண்முகநாதனுடைய கடாட்சத்தினால நமக்கு இந்த பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது. மோகினி, இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு மோகினின்னு கையில் கொடுத்தான். இந்த நம்பிராஜன் தம்பதிகளுக்கு பெண் குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. ஏராளமான தான தர்மங்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு வாரி 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 வழங்கினான் நம்பிராஜன். இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாள் மோகினி. இவாள் ஜாதி குற சம்பிரதாயப்படி குறத்தி வந்து குறி சொல்லி பேர் வைக்கணும். குறத்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியான தருணம் பார்த்தார் சண்முக கடவுள். நாம் மணக்கவிருக்கும் பெண்ணிற்கு நமது மூலமாக பெயர் வைப்போம் அப்படின்னு அப்படியே ஒரு குறத்தையை சிட்டி பண்ணினார். அவள் எப்படி இருக்கா, உடம்பு முழுக்க பச்சை குத்தின்னு இருக்கா. ஒரு புடவை, அதில் 55 டிசைன் பார்டர், பச்சைமணி பவடமணி முதலிய ஆபரணங்கள்லாம் தரிச்சுன்னு இருக்கா. தோளில் ஒரு
தூளி மாதிரி தொங்க விட்டு நெருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்க, அது எந்த கலரில் இருக்கும், அந்த கலரில் ஒரு குழந்தைய போட்டுருக்கா. கையில் ஒரு தகர டப்பா, தனக்கே ஒருத்தான பாட்டு பாடிண்டே வரா. பாசி பாடர்ந்த மலை பங்குனி தேரோடும் மலை, பாசி பாடர்ந்த மலை பங்குனி தேரோடும் மலை, தூசி பாடர்ந்த மலை ருத்திராட்சம் காய்க்கும் மலை, தூசி பாடர்ந்த மலை ருத்திராட்சம் காய்க்கும் மலை, அந்த மலை அந்த மலை அந்த மலை ஸ்கந்த மலை யுகந்த மலை ஆதி பழனி மலை, அந்த மலை மலை தண்ணிலே ஏறி நின்று தட்டளிப்பேன், எந்த மலை தண்ணிலே ஏறி நின்று தட்டளிப்பேன். ட்ரியோ ட்ரியோ ட்ரிய ட்ரியோ ட்ரிய ட்ரியோ யாழோ ட்ரிய ட்ரியோ ட்ரிய ட்ரியோ ட்ரிய ட்ரியோ ட்ரிய ட்ரியோ ஆயாளோ ட்ரிய ட்ரியோ. பச்சமணி பவழமணி வாங்கலியாயாளோ, பச்சமணி பவழமணி வாங்கலியாயாளோ, பச்சை புள்ளைக்கு கொத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாளோ, பச்சை புள்ளைக்கு கொத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாளோ, சின்ன ஊசி பெரிய ஊசி வாங்கலியாயாளோ, சின்ன ஊசி பெரிய ஊசி வாங்கலியாயாளோ, சேலை தைச்சு கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும் ஆயாளோ, சேலை தைச்சு காடே கௌதாரி மைனா வாங்கலியாயாளோ, காடே கௌதாரி மைனா வாங்கலியோ, கட்டி போட்டு தீனி போட்டா முட்டை போடும் ஆயாளோ, கட்டி போட்டு தீனி போட்டா ஓ அம்மேன்னு சத்தம் போட்டு வரா. நான் சத்தம் போடல, அந்த குரத்தியுடைய சப்தத்தை கேட்டாள் மோகினி. தன்னோட செடியை ஒத்தியை கூப்பிட்டா, இங்கே வாயேன், இந்த வாசலில் குரத்தி வராமல் இருக்கு, அவளை அழைத்து கொண்டு வாயேன்னாள். குரத்தியை அழைத்து கொண்டு வந்தாள் சகி. வந்திருக்க முடியாத குரத்தியை பார்த்தா மோகினி, அம்மே எந்த நாட்டிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வர? அம்மே எங்கள் நாட்டை பற்றியா கேட்குற? நல்லா சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்க. எங்களது திருநாடாம் கேட்கலையோ அம்மே, எங்களது திருநாடாம் ஏற்றமுள்ள இந்திரனார் வாழும் எங்கள் நாடு, ஏற்றமுள்ள இந்திரனார் வாழும் எங்கள் நாடு, பச்சமலை பவழமலை பவழமலை எங்கள் மலை நாடு, அம்மை எங்கள் மலை நாடு, சாமி எங்கள் மலை நாடு, குமரேசன் வாழும் மலை எங்கள் மலை நாடு, குமரேசன் வாழும் மலை, கொச்சிமலை கொடகு மலை, கொச்சிமலை கொடகு மலை எங்கள் மலை நாடு, அம்மை எங்கள் மலை நாடு, கல்டி கதிர் காமமது எங்களது நாடு, கல்டி கதிர் காமமது எங்களது நாடு. அம்மே எந்தெந்த ஊர்லெல்லாம் மலைகள் இருக்கோ, எந்தெந்த ஊர்லெல்லாம் எங்கள் குலதெய்வம் சமூகப்பெருமான் வாசம் பண்ணுறாரோ அந்த ஊர்லாம் எங்கள் ஊர் தாமே. உடனே மோகினி தனக்கு கிடைத்த தெய்வீகமான பெண் குழந்தைய ஒரு தங்க தாம்பாளத்தை எடுத்தா, அதில் ஒரு பட்டு பீதாம்பரத்தை விரித்தா, அதில் அந்த குழந்தைய வச்சு குரத்திட்ட கொண்டு வச்சா. அம்மா இந்த குழந்தையுடைய வருங்கால அதிர்ஷ்டம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லேன். குரத்தி பார்க்குறா, குழந்தையை பார்க்குறா, மோகினியை பார்க்குறா, மோகினியை பார்க்குறா, குழந்தையை பார்க்குறா, மாறி மாறி பார்த்துட்டு சொல்கிறா, அம்மே இந்த புள்ள இருக்கே இது நம்மளை போல் உள்ள பொண்டுங்க வயத்தில் பிறந்த புள்ள இல்லை, இது யார் ஒவ்வொருத்தில் பிறந்துச்சு, எப்படி இங்கே வந்துச்சு, இதனுடைய அதிர்ஷ்டம் எப்படி, எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறேம்மா நான். பிள்ளையே
நான் சொல்கிறது சரியான்னு நீயும் பார்த்துக்கோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாள். மான் வயிற்றிலே பிறந்த மானடி நீயம்மே, மான் வயிற்றிலே பிறந்த மானடி நீ அம்மே, ஆனகுறி நானுரைப்பேன் நீயது கேளம்மே, ஆனகுறி நானுரைப்பேன். வடநாட்டு வள்ளிமலை ஆளும் ஒரு வேடல், வடநாட்டு வள்ளிமலை ஆளும் ஒரு வேடல், திடமுடையான் பெற்ற மகள் திருத்தணிகை நாடான், திடமுடையான் பெற்ற மகள் திருத்தணிகை நாடான். கொக்குதலை சட்டிதனில், கொக்குதலை சட்டிதனில் கொல்றவி தன்னேமி, கொக்குதலை சட்டிதனில் கொல்றவி தன்னேமி, மிக்கவேல் தகப்பனுக்கு மேல் தகப்பன் சாமி, மிக்கவேல் தகப்பனுக்கு மேல் தகப்பன் சாமி. அம்மே, இது நம்மளை போல உள்ள பொண்டுக வயத்தில் பிறந்த பிள்ளை இல்லது. மான் வயிற்றிலே பிறந்த மானடி நீயம்மே, மான் வகுத்திலேருந்து பிறந்த புள்ளம் அது. இது எப்படி இங்கே வந்துச்சு? வடநாட்டு வள்ளிமலை ஆளும் ஒரு வேடல், திடமுடையால் பெற்ற மகள் திருத்தணிகை நாடான். அதான் இந்த நாட்டை ஆள்றாரே மௌராசா, உன் புருஷனை தான் சொல்கிறேன் நம்பிராசா. எதேச்சியாக காட்டுக்கு வேட்டையாரதுமா போனார். வள்ளிக்கிழங்கு வெட்டி இருக்கிற பள்ளத்திலேருந்து இந்த பிள்ளையை கண்டெடுத்து உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இது வளர்ந்து யாரை கண்ணானம் கட்டிய போகுது தெரியுமா? கொக்குதலை சட்டிதனில் கொல்றவி தன்னேமி, மிக்கவேல் தகப்பனுக்கு மேல் தகப்பன் சாமி. இதுக்கு நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? கொக்குதலை சட்டிதனில் கொன்ற வித்த நேமி. ஒரு கொக்கோ பிடிச்சாந்து அதோட தலையை அறுத்து சட்டியில் போட்டு குழம்பா காய்ச்சி சாப்பிட்றது, அது அர்த்தம் கிடையாது. கொக்குரு கொண்டு சண்டை செய்த சூரபத்மனை சஷ்டி தினத்தன்று எந்த முருகப்பெருமான் நின்று வென்று சூரசம்காரம் செய்தாரோ அந்த முருகப்பெருமான கல்யாணம் கட்டிக்க போகிற பிள்ளை இது என்பதை மறைமுகமாகத்தானே சொன்னாள். மீண்டும் இது அதிர்ஷ்டத்தை சொல்கிறேன், கவனமாக கட்டுங்கம்மா. அதிட்ட முள்டாகு மடியில் அம்மை தீரு முகத்தால், அதிட்ட முள்டாகு மடியில் அம்மை தீரு முகத்தால், அந்த வசிட்டல் சொன்ன வாக்கல்லவோ வாழுமில்த பெண்ணரசி, அந்த வசிட்டல் சொன்ன வாக்கல்லவோ வாழுமில்த பெண்ணரசி. நல்ல திருத்தம் உள்டாகு மடி நம்ம செல்வம் பேருகு மடி, நல்ல திருத்தம் உள்டாகு மடி. அந்த கருத்தல் மானப்பாலடி இந்த கானமாலை சாயலியே, அந்த கருத்தல் மானப்பாலடி இந்த கானமாலை சாயலியே. இது பிறந்த இடத்துலையே செல்வம் பொங்கி வழியுமே. இது புகப்பும் வீடு இருக்கே கண்ணானம் கட்டிக்கிட்டு, அந்த வீட்டு வாசல்ல பெரிய யானையாக கட்டி வச்சுருக்கும். ஆனை கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு போய் இந்த பொண்ணு வாழ போகுது. அதாவது விநாயக பெருமான் வாசம் பண்ணக்கூடிய இடத்திற்கு இந்த பெண் புகின்றாள் என்பதை மறைமுகமாகத்தானே சொன்னாள். மீண்டும் வள்ளிக்கிழங்கு வெட்டி இருக்கிற பள்ளத்திலேருந்து தானே இந்த பிள்ளையை நீங்கள் கண்டெடுத்தீங்க. இதற்கு வள்ளி வள்ளி என்ற பெயரையே எடுங்கம்மே, இது சண்முகனது வாக்கு என்று சொல்லிவிட்டு மோகினியால் தரப்பட்ட சன்மானங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு தெய்வீகமாக வந்துள்ள குறத்தியானவள் மறைந்தாள். குழந்தை வள்ளிக்கு மங்கள ஸ்நானம் செய்து வைத்தாள் மோகினி. தங்கமயமான தொட்டிலில் போட்டு தாலாட்டு பாடி தூங்க வைக்கின்றாள். வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்திலே வளே, வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்திலே வள தெள்ளமுதே சக்கரையே தேனேனி கள்வளராய் பெண்ணாசை தீர்க்க வல்த பெறமுதே பெள்வழியே, பெண்ணாசை பெள்மணியே கண்ணார கண்டேனே கண்ணேனே கள்வளராய் கண்ணா
எனக்கு அபயம் எல்றே நித்தமோ கைதோழுது நீ எனக்கு அபயம் எல்றே நித்தமோ கைதோழுது பதார நீழ்ந்த அதை பணி செய்தோம் கள்வளராய் பதார நீழ்ந்தோம் அதை பணி செய்தோம் கள்வளராய் வளர்மதி மாதிரி வளர்ந்தாள். தன் போன்ற சிறுமிகளுடன் கூடி பல தெய்வீகமான விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி காட்டி மாதா பிதாவை மகிழ செய்விக்கிறாள். சிறுமிகளுடன் கூடி சிட்டில் சிதைத்தாள் சிறுமிகளுடன் கூடி சிட்டில் சிதைத்தாள் சிட்டில் சிதைத்தாள் அங்க பட்டை வதைத்தாள் தேவி சிட்டில் சிதைத்தாள் அங்க பட்டை வதைத்தாள் தேவி சிட்டில் சிதைத்தாள் அம்புலியை தன்னுடனே ஆட அழைத்தாள் அம்புலியை தன்னுடனே ஆட அழைத்தாள் சுற்றி ஓட அழைத்தாள் தேவி ஆட அழைத்தாள் சுற்றி ஆட அழைத்தாள் ஆட அழைத்தாள். இப்படி தெய்வீகமான விளையாட்டுக்களை எல்லாம் விளையாடி காண்பித்து மாதா பிதாவை மகிழச் செய்ய வைத்தாள். 12வது வயசு அடைஞ்சா. இவாள் ஜாதி குற சம்பிரதாயப்படி ஒரு பெண் குழந்தை 12 வயசு அடைஞ்சுட்டா திணைப்புணம் காவல் காக்கணும், தானியங்களை எல்லாம் சேகரிக்கணும். அனுப்பாமல் தன் பக்கத்திலே வச்சுட்டு இருந்தான். ஏன்னா 7 ஆண் குழந்தைக்கு அடுத்தாப்பில் ஒரே ஒரு பெண் குழந்தையா அருமையாக வளர்த்துன்னு தன் பக்கத்திலே வச்சுட்டு இருந்தான். குலத்தில் உள்ள பெரியவாள்லாம் நம்பிராஜனுக்கு எடுத்துரைத்தா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, திணைப்பணம் ஏற்பாடு பண்ணு என்று சொன்ன உடனேயே பரன்களை எல்லாம் அமைத்து கொடுத்தான் நம்பிராஜன். பல சேடிமார்களை அவளுக்கு துணைக்காக வைத்தான். தன் அரண்மனை நோக்கி வந்து விட்டான். வள்ளி கவன்கள் ஏந்தி ஆலோலம் பாடி பட்சிஜாலங்களை எல்லாம் விரட்டுகின்றாள். ஆலோலம் 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 சோ 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 அன்னங்களே தாரக்களே ஆலோலம் ஆலோலம் அன்னங்களே தாரக்களே ஆலோலம் ஆலோலம் கண்ணங்கரும் காகங்களே கண்ணங்கரும் காகங்களே ஆலோலம் ஆலோலம் சோ சோ சோ. இந்த வள்ளியினுடைய ஆலோல கானத்தை கேட்ட பட்சிஜாலங்களெல்லாம் இறையா இருந்ததுக்கே மறந்து போயிட்டான். அந்த கானத்தை கேட்டு 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 ரசித்து கொண்டே இருந்தனவாம். இந்த பட்சிஜாலங்கள் மட்டும்தான் வள்ளியுடைய ஆலோல கானத்தை கேட்டு ரசிச்சுதா என்று கேட்டால், கானத்திற்கே சிறந்த மகாத்மாவாய் விளங்கும்படியான நாரத மகரிஷி கேட்டு வந்தார். சரிதான், கதையில் நாரதம் வந்துட்டாரா, இனிமேல் கலகம்தான் ஆரம்பம் என்று நாம் நினைக்கவே கூடாது. நாரதர் கலகம் கடைசியில் நன்மையில் தான் முடியும். நாரதர் இல்லைன்னா கண்ணபரந்தாமல் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாரதர் இல்லைன்னா இன்று நாம் விசை சொற்பொழிவு ஆற்றின்னு இருக்கமே ஸ்கந்த பெருமான் வள்ளியம்மை திருக்கள்ளம் செய்து கொண்டிருக்க முடியாது. ஏன் நாரதர் இல்லைன்னா ஸ்ரீமத் ராமாயணமே இல்லைன்னு கூட சொல்லலாம். மங்களமூர்த்தியான நாரதருடைய தரிசனம் ஒருவருக்கு கிடைக்கணும்னா ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நிறைய தபசுகள் பண்ணியிருந்தா தான் அவருடைய தரிசனமே நமக்கு கிடைக்கும். நாரதருக்கே ஒரு சந்தேகம், நேராக பகவான்கிட்ட வந்தார். பகவானே நாராயணா, ஒரு சந்தேகம்னார். என்ன நாரதா? சாதுக்களுடைய தரிசன விஷயத்தினாலே ஒரு மனிதன் அடையும்படியான நன்மை என்ன சொல்லுங்கன்னார். அதோ பார் அப்படின்னு காமிச்சார். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பகுதி காடாகவே காட்சியளிச்சுது. அதோ அந்த ஆலமரத்தடியில் என்ன உட்காந்துருக்கு பார், ஒரு 16 அடி வேங்க புலி சுவாமி. அந்த புளியை போய் கேளு. என்ன சாதுக்களுடைய தரிசன விசேஷத்தை பற்றி கேட்டாக்க புளியை போய் கேளுங்கிறாரு. சரி, பகவானுடைய கட்டளை இல்லையா, நேராக வந்தார். புலி இருக்க முடியாத இடத்துக்கு ஒரு 10 அடி தள்ளியே நின்றார். ஏ புலியே அப்படின்னு கூப்பிட்டார். நாரத அழகாக பார்த்தது. சாதுக்களுடைய தரிசன விஷயத்தினாலே ஒரு மனிதன் அடையும்படியான நன்மை என்ன சொல்லு அப்படின்னார். அது கம்பீரமாக நின்றது புலி சோர்வு அடைஞ்சுது. தபக்கடின்னு கீழே விழுந்தது.
தன்னுடைய உயிரே மாச்சிடுத்து. அடாடாடா, நம்ம கேட்டதுனால தான் இப்படி செத்து போச்சோ என்னமோ தெரியலையே, மரணம் அடைஞ்சுதான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு நாரதருக்கு ரொம்ப மனசு கவலை உண்டாயிடுத்து. நேராக பகவான்கிட்ட வந்தார். நாராயணா, எனக்கு ஏன் இந்த சந்தேகம்னு தோணித்து. என்ன நாரதாச்சு? அது நான் கேட்ட உடனேயே பரலோகம் பரட்டு போயிடுத்து. ஏன் எனக்கு சந்தேகத்தை பூர்த்தி பண்ணிக்கோடா, நான் போயிட்டு வரேன். இங்கே வானாரதா, சந்தேகத்தை பூர்த்தி பண்ணிக்காமல் போகக்கூடாது. இப்போ எங்கே என்ன அனுப்பப்படுறேன்? அதோ அந்த மரத்து கலையில் என்ன உட்காந்துருக்கு பாரு. பார்த்தார், ஒரு அழகான கிளி சுவாமி. அந்த கிளியை போய் கேளு, புளி போன மாதிரி. அது மாதிரி ஆகாது, நீ போ அப்படின்னார். கிளி அழகாக பாட்டு பாடிட்டே அந்த கலையில் உட்காந்துருந்தது. அங்கே வந்தார் நாரதர். கிளியே அப்படின்னு கூப்பிட்டார். அழகாக நாரதரை பார்த்தது. சாதுக்களுடைய தரிசன விஷயத்தினாலே ஒரு மனிதன் அடையும்படியான நன்மை என்ன சொல்லுன்னார். அழகாக பாட்டு பாடிட்டு உட்காந்துருந்த கிளியே ரெக்கையை படப்பட நடிச்சிருந்தது. தப்பக்கிளின்னு கீழே விழுந்தது. அதுவும் தன்னுடைய உயிரை விட்டுருத்தா. அடாடா, புளியாச்சு கிளியாச்சு, நமக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்ததுன்னு ரொம்ப கவலை உண்டாயிடுத்து நாரதருக்கு. வந்தார் நேராக பகவான்கிட்ட. சுவாமி, அதுவும் புலி போன இடத்துக்கே போயிடுத்து. இந்த சந்தேகமே எனக்கு நிவர்த்தி பண்ணிக்க மாட்டா, நான் போயிட்டு வரேன். வா நாரதா, சந்தேகம்னு ஒருத்தனுக்கு வந்துடுத்துன்னா அதை பூர்த்தி பண்ணிக்காமே போகப்படாது. இப்போ எங்கே என்ன அனுப்ப போகிறேள்? இந்த நாட்டை ஆள்றானே மகாராஜா, ஏன் அவன் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்கக்கூடாதா? சொல்கிறத கேளு. அவனுக்கு ரொம்ப காலமாக குழந்தைகளே இல்லாமல் இருந்து இப்போ ராணி பூர்ண கர்ப்பவதியாக இருக்கா. நீ அங்கே போ, ஆச்சாரோபஜாரம் பண்ணி உன்னை வரவேற்பா. மகாராஜல்னே, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு தங்க வைக்கிற மாதிரி தலைன்னு ஆண் குழந்தை பிறக்கப்போன்னு சொல்லு. அது மாதிரியே பிறக்கும். அந்த குழந்தைய கையில் வாங்கி எடுத்துட்டு ஒத்துருமே இல்லாத இடத்துக்கு போய் அந்த குழந்தைய கேளு, உனக்கு பதில் சொல்லு. சுவாமி, போரும் இங்கே கிளி புளியை கேட்டேன். ஒரு வயலை என்னை பந்தயகான அவளை அடைக்கிறதுக்கு இல்லை. நாட்டை ஆள்றான் மகாராஜா. ரொம்ப நாளாக குழந்தைகள் எல்லாமே இந்த குழந்தை பிறந்து வச்சு அதை கொண்டு வா, சதாய்ஸ் இருக்க முடியாது, ஆசீர்வாதம் பண்ணித்தேன்னு சொல்லி அவன் அது மாதிரி கொண்டு கொடுத்து அது தாம்பாலத்திலே உயிரை விட்டு வைக்கட்டும். நான் திருவாச்சா செஞ்சானம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையானார். அது மாதிரி ஆகாதுனார தான் நீ போனார். என்ன பண்ணுவார்? பகவானுடைய கட்டளை இல்லையா? நாரதருக்கு காலெலாம் டான்ஸ் ஆடுறது. அரமனை வாசலில் வரார். நாரத மகரிஷி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆச்சாரோபச்சாரம் பூர்ண கும்பாதிகள்லாம் கொடுத்து மன்னன் வரவேற்றான். மகாராஜல்னே, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு தங்க வைக்கிற மாதிரி தலைன்னு ஆண் குழந்தை பிறக்க போகிறதுனார். நாரதுடைய வாக்கு எங்கேயாவது வீண் போயிருக்கா? அது மாதிரியே பிறந்தது. ஒரு 8 பவுண்ட் இருக்கும் போல் இருக்குது. அதை தங்க தாம்பாலத்தில் போட்டு நாரதத்தை கொண்டு கொடுத்தார். அப்படியே குழந்தைய கையில் வாங்கிட்டார். குழந்தையே, உனக்கு சதாயுசோ அல்லது அல்பாயுசோ யாரு கண்டா? கண்ணை ரெண்டையும் மூடிண்டார். ஒத்துமே இல்லாத இடத்துக்கு எடுத்துன்னு வந்தார். குழந்தையே, சாதுக்களுடைய தரிசன விஷயத்தினாலே ஒரு மனிதன் அடையும்படியான நன்மை என்ன சொல்லு அப்படின்னார். குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையான்னு தாம்பாலத்தை பார்த்தார். அந்த குழந்தை உயிரோடு இருந்தது. அப்பாடான்னு இப்போ தான் அவருக்கு பெருமூச்சே வந்தது. என்ன கேட்குறேனே சொல்ல மாட்டேங்கிறேன் நீன்னார். கலன்னு சிரிச்சுது. என்ன நான் கேட்டேன், இப்படி சிரிச்சுன்னு இருக்கியே நீன்னு. சுவாமி, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டது. தெரியலையே அப்படின்னார். பார்த்தாலே பயப்படும்படியான பயங்கரமான புலியாகத்தானே ஆலமரத்தடியில் இருந்தேன். அப்போ தங்கள் வலுவிலே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தீர்கள். தங்களுடைய தரிசன விஷயத்தினாலே யாரும் எடுத்து கொஞ்சி வளர்க்கும்படியான கிளியாகத்தானே கிளையிலே அமர்ந்திருந்தேன். அப்பொழுதும் எனக்கு வலுவிலே வந்து தரிசனம் கொடுத்தீர்கள். தங்களுடைய தரிசன விஷயத்தினாலே நாட்டை ஆளும்படியான மன்னனுக்கு மைந்தனாய் பிறந்து தங்களுடைய திருக்கரத்திலே இருக்கிறேனே மகரிஷே, உங்களுடைய தரிசன விசேஷத்தினால் அல்லவான்னார். அப்பேற்பட்ட மங்களமூர்த்தியான நாரதா கலகப்பிரியான்னு நம்ம சொல்லவே கூடாது. நாரதர் கலகக்காரர், துர்வாசர் கோபக்காரருங்க. கோபம் வரும்படியான செய்கையை பண்ணினோம்னா துர்வாசருக்கு மட்டும்தான் கோபம் வருமா? ஏன் நமக்கு வராத? நமக்கு வரும். நாரதர் வள்ளி பாடும்படியான ஆலோல கானத்தை கேட்டார். அடாடா, ஸ்கந்தப்பெருமான் மனம் செய்து கொண்டவிருக்கும் வள்ளி அல்லவா பாடுகின்றாள் என்று அந்த திக்கை நோக்கி ஒரு வணக்கத்தை செலுத்தினார். வணங்கி நாரதர் துதித்தார். வள்ளி அம்மையை வணங்கி நாரதர் துதித்தார். வள்ளி அம்மையை வணங்கி நாரதர் துதித்தார். அண்ணங்குள் மலர்வதன உணரல் தாயவன மலர்வதன உணரல் தாயவன மலர்வதன உணரல் தாயவன மங்கை திசையை நோக்கி செங்கை இரண்டும் தூக்கி மங்கை திசையை நோக்கி செங்கை இரண்டும் தூக்கி வணங்கி நாரதர் துதித்தார். தரிசித்த உடனே நான் பரிசுத்தனானே நெல்றே. தரிசித்த உடனே நான் பரிசுத்தனானே நெல்றே. கிட்ட மூடலே தண்டமிட்டு நெல்றே நெல்றே. கிட்ட மூடனே
தண்டமிட்டு வணங்கி நாரதர் துதித்தார். அந்த திக்குக்கே நாரத மகாத்மா ஒரு வணக்கத்தை செலுத்தி விட்டு திணைப்பணத்திற்குள்ளே பிரவேசித்தார். நாரதுடைய பெருமையை அறிந்த வள்ளி அவர் அப்படியே வலம் வந்தாள். வணங்கி நமஸ்கரித்தாள், வணங்கினாள். ஏ பொண்ணே, நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? உங்கள் அப்பா அம்மாலாம் யார்? என் தனிமையில் இருக்க முடியாத காரணம் என்னம்மா? சுவாமி, இந்த சிற்றூரை பரிபாலனம் பண்ணும் வேடுவ குல தலைவன் நம்பிராஜனுடைய பொண்ணுனா. ஓ, நம்பிராஜனுடைய பொண்ணா நீ? உன் பேர் வள்ளின்னு அழைப்பா. அழகான பேர் வள்ளி. உன்னுடைய அழகு, நடை, உடை, பாவனை, குணங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது உன்னை யார் கல்யாணம் பண்ணிண்டா தேவலேன்னு நான் யோசனை பண்ணுறேன். சரியாக இருக்கணும் இல்லையோ? ஒரு எல்கேஜி கூட படிக்காத பொண்ணுக்கு பையனுக்கு நிறைய டபுள் டிகிரி வாங்கின பொண்ணை கல்யாணம் பண்ணால் இங்கே மேட்சாக இருக்குமா? யார் மேட்சாக இருக்கும்னு நான் யோசனை பண்ணுறேன். ஒரு பையன் என் மனசில் தெம்படுறான். அவன் யாருடைய தம்பி, யாருடைய பிள்ளை எல்லாத்தையும் சொல்கிறேன். உன் மனசுக்கு பிடிச்சிருக்கியான்னு சொல்கிறியா வள்ளி? யானை கிளையவலடி ஆறுமுக வேலடி, யானை கிளையவலடி ஆறுமுக வேலடி, சேனை தலைவனடி வள்ளியே, சேனை தலைவனடி வள்ளியே, சிவசுப்ரமணியனடி வள்ளியே, சிவசுப்ரமணியனடி. மாடேரும் மைந்தனடி, மாடேரும் மைந்தனடி, மாமல் திருடலடி, மாடேரும் மைந்தனடி, மாமல் திருடலடி, வேடர் குல தீர்க்கெல்லாம் வள்ளியே, வேடர் குல தீர்க்கெல்லாம் வள்ளியே, நல்மை விளை பானடி வள்ளியே, நல்மை விளை பானடி. சுரசம்ஹாரனடி, சுரசம்ஹாரனடி, சுரகுல தீபலடி, சுரசம்ஹாரனடி, சுரகுல தீபலடி, ஏறுகம மலையில் எங்கும் இருப்பானடி, ஏறுகம மலையில் எங்கும் இருப்பானடி, சாசமாம பாப்பதாத நிததப்பம்மா, சாசமாம பாப்பதாத நிததப்பம்மா, சனிதப்ப நிததப்பம சம்மாம சப்பப்பம தாத நிததப்பம்மா, சனிதப்ப நிததப்பம சம்மாம சப்பப்பம தாத நிததப்பம்மா, சனிதப்ப நிததப்பம சமம சப்பப்பம தத வசலில் நிததப்பம்மா, சனிதப்ப நிததப்பம சமம சப்பப்பம தத வசலில் நிததப்பம்மா, சனிதப்ப நிததப்பம சமக சாசம நிதப்ப மனித சத சமாக சனித சால் நிதப்ப சம பதனி யானை கிள்ள எவலடி ஆறுமுக வேலடி, சேனை தலைவனடி வள்ளியே, சேனை தலைவன வள்ளியே, சிவசுப்ரமணியனடி வள்ளியே, சிவசுப்ரமணியனடி. பொண்ணே வள்ளி, நான் சொல்லக்கூடிய பையன் யார் தெரியுமா? யானை கிளையவனடி. பிரம்மாண்டமான சரீரத்தோடு கூடின யானை இருக்கே, அதுக்கு தம்பி. அவன் அடியார்கள்லாம் எப்படி அழைப்பா தெரியுமா? ஆறுமுக வேலனடி. ஆறுமுகம் என்ற பெயரோடு அவன் அடியார்கள் எல்லாம் அழைப்பா. அவனுக்கு உத்தியோகம் உண்டு. சும்மா ஆற்றுல இருக்க சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டுட்டு தின்ன கிடக்குன்னு படுத்து தூங்குற உத்தியோகம்ல ஏசி இருக்கேன்னு. சேனை தலைவனடி, சேனை படைக்கெல்லாம் தலைவன். அவனை மற்றொரு பெயர் கொண்டு அடியார்களெல்லாம் அழைப்பா. சிவசுப்ரமணியனடி. அவன் யாருடைய புள்ள தெரியுமா? மாடேரும் மைந்தனடி. அப்பா இருக்காரே, கழக்காலன் மாட்டின் மீது உட்காந்துருப்பார், அவருக்கு புள்ள. அவன் மாமல் திருடலடி. வள்ளி, அவனுக்கு ஒரு மாமா உண்டு, அவர் பக்கா திருடன். யாரை சொல்கிறார் நாரதர்?
பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணனை சொல்கிறார். கிருஷ்ணன் எதையெல்லாம் திருடிட்டு போய் எத்தனை ஊர் ஜெயிலெலாம் போய் இருந்துட்டு வந்திருக்கார். அப்பேற்பட்ட பொருளெல்லாம் திருட மாட்டார். பால், தயிர், வெண்ணெய், அடியார்களுடைய வெண்மையான உள்ளம் இவற்றையெல்லாம் கவரக்கூடியவர். உள்ளங்கவர் கல்வன் என்று கூட அவள் மாமனை அழைப்பார். உன் போன்ற வேடுவர் குலத்திற்கே நன்மையை செய்வதற்கென்று அவதாரம் பண்ணின சண்முகநாதனை உனக்கு பிடிச்சிருக்கா வள்ளி? இந்த நாரதர் சொன்ன பையனையே தான் வள்ளிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனப்பூர்வமான ஆசை. ஆல்ரைட், ஏற்பாடு வேணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு என்ன சொல்லிட்டு அலட்சியமாக போயிடுவாரோ. மறுத்து பேசினா அந்த காரியத்தை முடித்து வச்சுட்டு மறுகாரியம் பார்ப்பார் நாரதர் என்று எண்ணின வள்ளி தனக்கு பிடிக்காது போல் பேசுகிறா. சுவாமி போகிறோம், நீங்கள் சொல்லக்கூடிய வரன் பிரம்மாண்டமான சரீரத்தோடு கூட யானைக்கு தம்பிங்கிறள், 6 முகங்கிறள், வேற ஒரு முகம் உள்ள மனுஷாளுக்கு பதில் சொல்லியே சாத்தியப்பட மாட்டேங்கிறது. ஒன்று சிட்டுங்கோ, இன்னொன்று ஸ்டாண்டுங்கோ, ஒன்று அப்புங்கோ, இன்னொன்று டவுனுங்கோ, ஒன்று டாக்குங்கோ, இன்னொன்று டோன்ட் டாக்குங்கோ. அவள் மாமாவோ பெரிய திருடங்கிறள், அவள் அப்பாவோ கழக்காலமேட் மீது உட்காந்துருப்பாங்கிறள். எனக்கு இந்த வரனே வேணாம், நீங்கள் முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியேறணும்னார். ஏ வள்ளி, நான் எந்த சண்முகநாதனை கூறுகின்றேனோ அந்த முருகனை நீ அவதூறை பேசுகிறாய் அல்லவா? அந்த சண்முகநாதனுக்கே திருமணம் செய்து வைத்து மனக்கோலத்தோடு நான் பார்க்கல்ல, என் பெயர் நாரதன் இல்லை என்று வள்ளியிடத்திலே சபதம் செய்துவிட்டு திணைப்பணத்தை விட்டு வெளியேறினார். எங்கு வருகிறார்? ஸ்கந்தகிரியை நாடி வருகிறார். ஸ்கந்தகிரியில் பல பக்தர்கள் காவடி கொண்டு சண்முக பெருமானை தரிசிக்க வருகிறார்கள். காவடியாடி வந்தால் கந்தாயல் மனமுருகி கண்ணீர் வழில் தோடுதே முருகா. காவடியாடி வந்தால் கந்தாயல் மனமுருகி கண்ணீர் வழில் தோடுதே குமரா. சேவடி தந்தாலோ செல்வமருள் குமரா, சேவடி தந்தாலோ செல்வமருள் குமரா. பவடி தந்தாலோ பாடியாடி கழிக்க, பவடி தந்தாலோ காவடியாடி வந்தால் கந்தாயல் மனமுருகி கண்ணீர் வழில் தோடுதே முருகா. பால் பொங்குதே நேசல் பழனிமலை மீதில், பால் பொங்குதே நேசல் பழனிமலை மீதில். கால் மாறி விளையாடும் காட்சியெல்லாம் காண வேலேந்தி விளையாடும். வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா, வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா. ஏகால் தன்னிலை காட்டி ஓடியாடி வருவாய், ஏகால் தன்னிலை காட்டி ஓடி ஆடி வருவாய். காவடியாடி வந்தால் கந்தாயல் மனமுருகி கண்ணீர் வழில் தோடுதே முருகா. காவடி கொண்டு பக்தர்கள் எல்லாம் சண்முக பெருமானை தரிசித்து விட்டு சென்றார்கள். முருகன் ஏகாந்தமாக தனிமேல உட்காண்டிருக்கார். இந்த நேரம் பார்த்து நாரத மகரிஷி உள்ளே பிரவேசித்தார். விதிவத்தாய் நாரத மகாத்மாவை வரவேற்று பூஜித்தார். நாரதரே, நீ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் வெறுமனை வரமாட்டீரே, ஏதாவது விசேஷம் இருக்கமா? ஒன்றுமில்லை முருகா, அப்படி திருலோகத்தை சஞ்சாரம் பண்ணிட்டே போனேன்னா சிற்றூர் சமீபம் திணைப்பணம் வந்தது. அந்த திணைப்பணத்தை கல்யாணமாகாத ஒரு கன்னியாப்பெண் காவல் காத்துன்னு இருக்கா. அவளுடைய நடை, உடை, பாவனை, அழகு இவற்றையெல்லாம் பார்த்த பொழுது யார் அவளை கல்யாணம் பண்ணிட்டா தேவலேன்னு யோசனை பண்ணினேன். நீங்கள் தான் என் மனசில் பட்டேன். அப்பேற்பட்ட வள்ளியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாண காட்சியை நான் என் போன்ற மகாத்மாக்கள் எல்லாம் கண்டு தரிசிக்க வேண்டும்னார். ஒரு கல்யாணமாகாத கட்ட பிரம்மச்சாரி ஒரு பொண்ணை பற்றி வர்ணிக்கிறாருன்னா எப்படி தான் இருக்கா, போய் பார்ப்போமேன்னு முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ஆசை உண்டாச்சு. 6 முகம் 12 கரங்கள் மயில்வாகன் நூறாக கிளம்பினார். சென்ற முருகனை ஒரு கணம் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ஏ சண்முகா, இங்கே வாங்கலன்னு சொல்லி கூப்பிட்டார். சில பேர் என்ன பண்ணுவா, ஏற்ற வீட்டுக்காரர் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறத பார்த்துட்டு இருப்பார், கண்ணாடி முன்னாடி நின்று பவுடர் ஸ்னோவெல்லாம் போட்டுக்கிறத பார்த்துட்டு இருப்பார், பேண்ட் ஷர்ட் மாட்டிக்கிறத பார்த்துட்டு இருப்பார், டை கட்டிக்கிறத பார்த்துட்டு இருப்பார், ஷூ மாட்டின்னு வெளியில் இருக்க
கிளம்புறாரு பாருங்கோ. இந்த சமயம் பார்த்து, சார் எங்கேயோ வெளியில் புறப்படுறா அவள் இருக்கு, கேட்கக்கூடாதும்பா, கேட்டு விட்டேன் அப்படின்பா. அந்த மாதிரி இவ்வளவு நாள் நான் நின்றுருந்தேன், என்னை கூப்பிட காணோம், சரி கல்யாணத்தை பண்ணிக்க போகலான்னு புரட்டு போகிற சமயம் பார்த்து கூப்பிடுறீரே, நான் கூப்பிட்டதுனால முருகா தடை வந்துடாது, அவளை சீக்கிரம் அடையிறதுக்காக உனக்கு ஒரு வழி சொல்லித்தேன். அப்படியா, என்ன வழின்னார். அவள் வேடுவ ஸ்திரீ, நீ தாங்களும் வேட வேஷம் தரிச்சுன்னு போனேன்னா அவளை சீக்கிரம் அடையலாம். சுவாமி எனக்கு இந்த வேஷங்கள்லாம் போட தெரியாதே. முருகா, அர்ஜுனனுக்கு பாசுபதம் அளிக்கும் பொழுது தங்கள் தாயாரும் தகப்பனாரும் வேடுவனும் வேடுவ ஸ்திரீயும் ஆகல, அது மாதிரி வேட வேஷம் தரித்து கொள்ள வேண்டும் என்றார். சொன்ன மாத்திரத்தில் அடுத்த க்ஷணம் என்ன ஆனார் முருகப்பெருமான்? வேட வேடம் கொண்டெழுந்தார். வேலற போது வேடர் மங்கையை காண வேணும் என்றே விரைவாய், வேடர் மங்கையை காண வேணும் என்றே விரைவாய், வேட வேடம் கொண்டெழுந்தார். சிகையினிற் பிள்ளியோடு சிகையினிற் பிள்ளியோடு பல கரைகள் துலங்க, சிகையினிற் பிள்ளியோடு பல கரைகள் துலங்க, சிறந்த மயர் பிஞ்சங்கள் சிரம் தனிலே விளங்க, சிரம் தனிலே விளங்க, வகையான பொல்மணிகள் வகையான பொல்மணிகள் மார்பினிலே விளங்க, வகையான பொல்மணிகள் மார்பினிலே விளங்க, வாழைக்கடல்கள் காலில் வேக மூடல் விளங்க, வாழைக்கடல்கள் காலில் வேக மூடல் விளங்க, வேட வேடம் கொண்டெழுந்தார் கொண்டெழுந்தார் கொண்டெழுந்தார். சண்முகா, இப்போ சென்று வாருங்கள், அபரிமிதமாக இருக்கு, அழகாக இருக்கு, வென்று வருவீர்கள் என்று மங்களாசிட்டார். ஆசியை பெற்றுக்கொண்டு வேட வேஷம் தருத்த சந்தோஷத்தில் குதித்து பாடிக்கொண்டே வருகிறார். தூக்கி வைக்கும் கால்களுக்கு சாமி தில்லாலே சாமி தில்லாலே சாமி தில்லாலே, துத்தி பூ சல்லடமா சாமி தில்லாலே துத்தி பூ சல்லடமா, மாத்தி வைக்கும் கால்களுக்கு சாமி தில்லாலே சாமி தில்லாலே சாமி தில்லாலே, மல்லியப்பூ சல்லடமா சாமி தில்லாலே மல்லியப்பூ சல்லடமா சாமி தில்லாலே, எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி தில்லாலே சாமி தில்லாலே சாமி தில்லாலே, எட்டி பூ சல்லடமா சாமி தில்லாலே, எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி தில்லாலே சாமி தில்லாலே சாமி தில்லாலே, எட்டி பூ சல்லடமா சாமி தில்லாலே சாமி தில்லாலே சாமி தில்லாலே சாமி தில்லாலே சாமி தில்லாலே. குதித்து பாடிக்கொண்டே வள்ளியிருக்கும்படியான திணைப்படம் வந்தடைந்தார் வேடரூபதாரியான முருகப்பெருமான். நாரத மகரிஷி சொன்னபடி ஆலோல கானம் கேட்கிறதா என்று ஸ்ருதி சுத்தம் காதை கொடுத்து கேட்டு பார்த்தார். ஸ்ருதி சுத்தமாகத்தானே ஆலோல கானம் கேட்டது. ஆலோலம் என்றே கூவினார் வள்ளியம்மை நின்றாலோலம் என்றே கூவினார் வள்ளியம்மை நின்றாலோலம் என்றே கூவினார் வள்ளியம்மை நின்றாலோலம் என்றே கூவினார். கோலாகலமாய் பட்சி கோலாகலமாய் பட்சி ஜாலமுற்றுதிரண்டே, கோலாகலமாய் பட்சி ஜாலமுற்றுதிரண்டே, குலவிய குலவர் கண்டே களிக்க கண்டே, குலவிய குலவர் கண்டே களிக்க கண்டு ஆலோலம் என்று கூவினார். அடேங்கப்பா, இவ்வளவு இனிமையாக இருக்கேன் இந்த ஆலோல கானம். அப்படியே அவளுடைய முகத்தை பார்க்கணும்னு தோணித்து. எட்டி அவளை திருமத்தையும் பார்த்துட்டார். அடேப்பா, இவ்வளவு அழகாக இருக்காளே இவ. இந்த பிரம்மா நம்ம பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த பொண்ணையும் படைச்சு என்னையும் படைச்சானார் முருகன்.
எப்போ பிரம்மா போய் முருகனை பழிக்கு பழி வாங்கினார் ஒரு சமயம் மகா கைலாசு வாசலில் அண்ணா பிள்ளையார் தம்பி சண்முகம் 2 குழந்தைகள் விளையாண்டுருக்கு. ஊரில் உள்ள பசங்கள்லாம் விளையாடுற விளையாட்டு தனி, அந்த 2 பசங்க விளையாடுற விளையாட்டும் தனி. இந்த பார்வதி அம்மாவுக்கு அவள் சண்டையை விளக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அம்மா தம்பி பையன்னு அழுதுண்டே வருவார் மகா கணபதி. மூத்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி தானே எந்த அம்மாக்கும். தூக்கி மடியில் உட்காந்து வச்சுக்குவா. என்னடா பண்ண தம்பி பைய சொல்லு. என்னுடைய நண்பர்களோட நான் விளையாடி இருக்கிறத தம்பி சண்முகம் என்னுடைய தும்பிச்சிகையை பிடிச்சி இழுத்து 1 2 3ன்னு முழம் போடுறாம்மா. என்னுடைய நண்பர்கள்லாம் கை கொட்டு சிரிக்கிறா. கேளுமா அவனை. ஏய் சண்முகா, உனக்கு முன்னாடி பிறந்தவர் தானே, மூத்தவர் தானே, உனக்கு அண்ணா தானே, ஏன்டா அப்படி 4 பேர் முன்னாடி அவர் அவமானப்படுத்துகிற? அம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், அண்ணா பக்கம் தான் நீங்கள் பேசின்றீர்கள், என் பக்கம் பேசவே மாட்டேங்கிறீள். அவர் பண்ணி நட்டவழி என்னன்னு கேளுங்களேன். என்னடா பண்ணினேன் கணேசா? திறக்க மாட்டாருமா வாய. குழக்கட்டை கொடு, அப்போ தான் திறப்பார். நான் சொல்கிறேன் கேட்டுங்கோ. என்னுடைய நண்பர்களோட நான் விளையாடி நிற்கிறச்சே என்னை முகத்தெல்லாம் 1 2 3 4 5 6 முகம் காறுதலை காரண்டோன்றார். அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் கை கொட்டி சிரிக்கிறாள். அது மட்டும் தேவலாமா? இப்படி 1 2 சண்டை போட்டுன்னு இருக்கும். சண்டையை விளக்கிறதுக்கே பார்வதிமாக்கு நேரமே பத்தாது. இது 2ம் வாசலில் விளையாடின்னு இருக்கு. இந்த சமயத்தில் சிருஷ்டிகர்த்தா நான்முகன் பிரம்மதேவன் பரமேஸ்வர தரிசனத்துக்காக வர்றார். சென்ற அவரை சண்முகநாதன் பார்த்துட்டார். அண்ணா அப்படின்னார். என்னடா? எனக்கோ 6 தலை, நம்ம அப்பாக்கோ 5 தலை. இந்த 4 தலைக்காரர் நம்மளை 2 பேரையுமே நிற்கிறோன்னு பார்க்கவே இல்லை பத்தல. அவரோட கொஞ்ச நாள் பேசுவோம். ஓய் 4 தலைக்காரரே இங்கே வரும். வந்தார். நீர் யார்? என்ன பேர்? என்ன ஊர்? என்னமோ நீ பாட்டுக்கு உள்ளே போறியே. சரி சொல்லலைன்னா இந்த பையன் ஏதாவது மிரட்டுவான் போல் இருக்கேன்னு நினச்சின்னு பயந்துட்டே இருந்தார். நீர் யார் அப்படின்னார். என்ன பிரம்மான்னு அழைப்பா. ஊர் சத்தியலோகம். தொழில் படைப்பு தொழில். என்ன சொல்லி படைப்பீர்? ஓம்னு நிறுத்தம். அர்த்தம் தெரியுமா? திருன்னு விழிச்சார். இதுக்கு அர்த்தம் தெரியாத உமக்கு உலகத்தை என்ன படைப்பு தொழில் வேண்டியிருக்கு? ஓங்கி தலையில் கொட்டார், சிறையில் போட்டார். அன்னிலேருந்து அந்த படைப்பு தொழிலை தான் மேற்கொண்டு நடத்தின்னு வர்றார். யார் யார் எந்தெந்த தொழில் பண்ணலாமோ அதாவது அவாவா பண்ணால் தானே என்ன இருக்கும். இவர் படைப்பே சரியில்லாமல் இருக்குது. மாற்றி மாற்றி படைச்சி தள்ளுறார். பரமேஸ்வரன்ட்ட வந்து தேவர்கள்லாம் ஒன்றா கூடி முறையிட்டா. அப்படின்னு நந்தியம்பெருமானை கூப்பிட்டு வாசலில் சண்முக வேலைன்னு தான் நான் கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுனார். நான் வர முடியாது, போய் சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி வந்து சொல்லிட்டார். உடனே லோக ஜெகத்பிதா பரமேஸ்வரன் தன் பிள்ளையாண்டான் உள்ள இடம் நாடி வந்தார். அப்பா வரணும். அதெல்லாம் கிடக்கிட்ட வரவேற்பெல்லாம். அந்த பிரம்மாவை போய் ஏண்டா சிறையில் போட்ட? அதை பற்றி அப்பா கேட்குறேள். ஒரு நாளைக்கு நானும் அண்ணாவும் வாசலில் விளையாடி இருந்தோம். 4 தலைக்காரர் மனுஷன் ஒருத்தர் வந்தார். நான் தான் அவரை யாருன்னு கேட்டேன். பிரம்மானார். எந்த ஊர்னு கேட்டேன். சத்தியலோகம்னார். என்ன தொழில்னு கேட்டேன். படைப்பு தொழில்னார். என்ன சொல்லி படைப்பீர்னே? ஓம் நிறுத்தினார். அர்த்தம் தெரியுமான்னு திருதுன்னு விழிச்சார். திரையில் கூட்டினேன், திரையில் போட்டேன். அன்னிலேருந்து அந்த படைப்பு தொழில் நான் மேற்கொண்டு நடத்தினவர். அதில் என்ன பதப்பு? ஏய் அதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமாடா? அப்பா பிரம்மாவுக்கு அடுத்த ஒரு வேக்கன்சி காலியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி அதட்டி உருட்டி மிரட்டி இந்த சின்ன பயல்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுலாம் நினைக்கிறேடா. பின்ன எப்பறம் சொல்லுவேன்? என்னை தூக்கி நீங்கள் மடியில் வச்சுக்கணும். நான் குரு, நீங்கள் சிஷ்யன். உடனே பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்? பிள்ளையாண்டான் தூக்கி மடியில் வச்சிருந்தார். தான் சிஷ்யனாயும் பிள்ளையாண்டான் குருவாயும் மாறினார். இந்த காட்சி தான் கும்பகோணத்திற்கு அருகாமையிலே உள்ள சுவாமிமலை கஷேத்திரத்திற்கு சென்றோமையானால் தந்தைக்கு உபதேச காட்சி இன்றும் நாம் பார்க்கலாம். உபதேச பெற்றுண்ட உடனே தூக்கி தொப்புன்னு கீழே இறக்கி போட்டார் பரமேஸ்வரன். நீ குருமுகம் இல்லாமல் நீ தெரிஞ்சுட்டு இருக்க இல்லையா, போய் மனித பிறவேடு அப்படின்னு சபிச்சார். சீர்காழி கஷேத்திரத்திலே ஞானசம்பந்த பெருமானாகத்தானே வந்து சண்முக பெருமான் அவதாரம் பண்ணினார். இதெல்லாம் நினப்புக்கு வருது. சரி இதெல்லாம் போட்டோம். இவளோட கொஞ்ச நாளை பேசினா தேவலைன்னு தோணித்து. நம்மளும் இப்போது வேட வேஷம் தெரிச்சுன்னு இருக்கோம். ஒரு மானை காணாது வலுவும் அதை தேடிட்டே திணைப்பணத்துக்குள்ளே நுழைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு நுழைஞ்சிட்டார். பெண்களே, பக்கத்து காட்டில் நான் வேட்டையாடி கொண்டிருந்தேன். எமது கை கிடைக்க தப்பிய புள்ளிமான் இந்த திணைப்பணத்துக்குள்ளே புகுந்து விட்டது. நீங்கள் யாராவது பார்த்தீர்களா? வாலி பாய்ந்தொரு மான் வந்ததுண்டோ? வாலி பாய்ந்தொரு மான் வந்ததுண்டோ பெண்ணே? வாலி பாய்ந்தொரு மான் வந்ததுண்டோ பெண்ணே? வேல்விழி மாதேனி, வேல்விழி மாதேனி கண்டதுண்டோ பெண்ணே? வேல்விழி மாதேனி கண்டதுண்டோ பெண்ணே? வாலிபாய் ஒருமான் வந்ததுண்டோ? ஓ
என்னோட காணாமல் போன மானுக்கு சில அடையாளங்கள் உண்டு. என்னென்ன அடையாளங்கள் தெரியுமா? கொம்புகள் 2 கொம்புகள் 2 போதில்ல மூகமுண்டு. கொம்புகள் 2 போதில்ல மூகமுண்டு. கொஞ்சி பேசும் நல்ல அந்த மான் அழகா பேசும். கொஞ்சி பேசும். கொஞ்சி பேசும் நல்ல குணமும் உண்டு வெள்ளே. கொஞ்சி பேசும் நல்ல குணமும் உண்டு வெள்ளே. வாலி பாய்ந்தொரு மால் வந்ததுண்டோ வந்ததுண்டோ வந்ததுண்டோ. காணாமல் போன மானை நீங்க யாராவது பார்த்தேளா அப்படின்னு கேட்டுட்டே வள்ளி பக்கத்தில் வந்து நின்றுட்டார். வள்ளி சொன்னா, ஓய் இங்கே மானும் வரல, பூனையும் வரல, மேன் நீர் தாயே வந்திருக்கீர். இல்லை பொண்ணே, கை கணக்கு தப்பிய புள்ளிமான் இந்த திணைப்பணத்துக்குள்ளே நுழைஞ்சதை நான் பார்த்தேன். இங்கே தான் இருக்குன்னா தேடி பார்த்துக்குமையா. மானை தேடுறது போல சுற்றி ஒரு ரவுண்டு திணைப்பணத்தையே விட்டு வந்தார். வள்ளி பக்கத்தில் வந்து நின்னார். மறுபடியும் வள்ளி கேட்டா, ஏயா மானை பார்த்தீரா? அம்பிட்டுதா? இல்லை பொண்ணே. சரி பக்கத்து காட்டில் இருந்தால் போய் தேடி பாரோம். ஆமாம் பொண்ணே, வந்தவாளை வாங்கோ உட்காருங்கோ. இந்த வெயிலில் களைச்சி போய் வந்திருக்கேளே, தாகத்துக்கு ஜலம் சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, இளநீர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குற பழக்கமே உங்கள் ஊர்லேயே கிடையாதா பொண்ணே? ஏயா நீர் என்ன எனக்கு மாமனா இல்லை மச்சானா? வா உட்காந்துக்க. தாவத்துக்கு ஜலம் சாப்பிட்றியா, மோர் சாப்பிட்றியான்னு ஒன்று நான் கேட்குறதுக்கு மானை காணுன்னு வந்தேன். மானோ கிடைக்கலன்னு தெரிஞ்சுது. பக்கத்து காட்டில் எல்லாம் தான் போய் தேடி பார்ப்பையா? நான் அவசியம் பேசினேன். சரி பொண்ணே, நீ தான் என்னை யாருன்னு கேட்கல. நான் யார், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ பொண்ணே. சீதளம் மிகுந்ததெங்கள் நாடு நல்ல ஜோதிமய பள்ளி நகர் மேடு. சீதளம் மிகுந்ததெங்கள் நாடு நாடு நல்ல ஜோதிமய பள்ளி நகர் மேடு. அதில் ஆதிசேடன் ஆட்கள் கண்ணம் மாதிடம் கொண்டவரைய நாடும் கதி தேடும். ஆளையொரு காளை மாடு ஆளையொரு காளை மாடு தாங்கும். அங்கே ஆகும் ஒன்று யானையினை தாங்கும். அங்கே காளி ஒரு யாழியில் மீதேறி, காளி ஒரு யாழியில் மீதேறி வரும் காட்சி தன்னை யாருக்கும் விழுந்து சேர்க்கும். ஆதிதளம் நிகழ்ந்ததெங்கள் நாடு நல்ல ஜோதிமய வள்ளி நகர் மேடு. ரொம்ப குளிர் நிறைஞ்சது எங்கள் ஊர். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நடுக்கிதான் விடும். எங்கள் அப்பா மேலெல்லாம் ஒரே பாம்பா முக்கியம். பாம்பு கடிச்சு அவர் செத்து விட்டார், இவர் செத்து விட்டார் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் கேள்வியே பட முடியாது. எங்கள் அப்பா இருக்காரே, கழக்கால மாட்டு மீது உட்காந்துருப்பார். எங்கள் அம்மா இருக்காளே, அவள் பெரிய பத்திரகாளி, அவள் சிங்க வாகனத்தில் உட்காந்துருப்பா. எங்கள் அண்ணா இருக்காரே, அவர் பெரிய யானை, அவர் மூஞ்சூர் வாகனத்தில் உட்காந்து. யோ உங்கள் குடும்பமே பயங்கரமான குடும்பமாக இருக்கியா. உங்கள் அப்பாவை கழக்கால மாடி ஏறி உட்காந்தா ஜம்முன்னு தாங்கும். உங்கள் அம்மாவை சிங்க வாகனம் ஏறி உட்காந்தா அதுவும் தாங்கும். உங்கள் அண்ணாவான யானையை இத்தினூண்டு மூஞ்சூறு தாங்குங்கிறியே. யானை போய் மூஞ்சூறு மேலே உட்காண்டா இட்லிக்கு சட்னியாக போயிடாது. அதாவது பொண்ணே, எங்கள் அண்ணா மகத்துக்கு மயக்கத்தான் வைக்குவார், திரும்ப வைக்குவார். பயங்கரமான குடும்பம் அவங்க குடும்பம். புரிஞ்சுட்டேன் அவங்க குடும்பத்தை பற்றி. சரி போயிட்டு வரோம். அட போன்னு சொல்லிகிட்டே இருக்கியே. நான் யாருன்னு இவ்வளோ நாய் சொன்னேனே, நீ யாருன்னு ஒரு வரியாது. நாட்டை ஆளும்படியான வேடுவக்குள்ள தலைவன் நம்பிராஜனுடைய பொண்ணுனா. என் பேர் வள்ளின்னு பேர். வள்ளி அழகான பேர் தான். ஆமாம் வள்ளி, உனக்கு கல்யாணம் ஆகிடுத்தோ? இன்னும் ஆகலை. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். ஏய்யா எனக்கு கல்யாணம் ஆகிறத பற்றி உனக்கு என்னையா ரொம்ப சந்தோஷம். பொண்ணே வள்ளி, நீ வேடுவக்குளம், நானும் வேடுவக்குளம். எனக்கும் கல்யாணம் ஆகலை, உனக்கும் கல்யாணம் ஆகலை. ஆகையினால எனக்கே தாரமாவா
எனக்கே தாரம் ஆவாயடி வள்ளி அடைந்தேன் இது தருணம் எனது குலமும் உனது குலமும் செய்ததால் எனக்கே தாரமாவா. ஏ பொன்னே வள்ளி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு ஆகாரமே செல்லாது, தூக்கமே வராது. அசந்து மறந்து எப்படியாவது நான் தூங்கினேன்னா கனவு வரும். கனவுல நீ தான் வந்து நிற்ப. கனவிலும் நினைவிலும் கனவிலும் நினைவிலும் காரிழை உன்னையில் கனவிலும் நினைவிலும் காரிழை உன்னையில் கண்ட நாளை சில்த இல்லை இது ததி சுந்தராங்கி எழுந்தால் மோகம் ஒடிபட. கண்ட நாளை சில்த இல்லை இது ததி சுந்தராங்கி எழுந்தால் மோகம் ஒடிபட. எனக்கே தாரமாவா. சரி வள்ளி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னாக்க அப்பா அம்மா சம்மதத்தை கேட்கணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பியா? அது தெரியாத ஒரு கல்யாணம் ஒன்று உண்டு. அது என்ன கல்யாணம் தெரியுமா? காந்தர்வ கல்யாணமே. காந்தர்வ கல்யாணமே கன்னி வள்ளியே காந்தர்வ கல்யாணமே கன்னி வள்ளியே காந்தர்வ கல்யாணமே கன்னி வள்ளியே காந்தர்வ கல்யாணமே. பஞ்சபாணத்தால் மாறல் மிதியனை வதைக்க பஞ்சபாணத்தால் மாறல் மிதியனை வதைக்க பஞ்சியே உனது கஞ்சமெல்றுவது அஞ்சலருள சஞ்சலம் இதற்கு எனக்கே தாரமாவா. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில நான் ஓடி 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 வந்திருக்கேன். எப்படி ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? கனிந்தோடி வந்தேன் குயிலே கனிந்தோடி வந்தேன் குயிலே கண்ணி உந்தன் மேல் கொண்டே மோகம் அதனா சரிகாரிழையே வருக ஆதாரம் தருக அனைத்து சுகிர்க இது தருணம்மா மதிவதனம்மா தாகமதிக தாக உளதனதா ருயிரோயினி சரசகுணனி அமிர்தவச்சனி சகல சுதிசா கரமனை து சாதக மொழியே வாகையுரமணி மேலும் அறிவிட மோடி சரியல்ல எனக்கே தாரமாவா. உன்னை பார்த்ததிலேருந்து எனக்கு லாகிரி சாப்பிட்டா மாதிரியான ஒரே மயக்கமா இருக்குப்பா. நம்பிலாகிரியானே நம்பிலகிரியானே நங்காய் உந்தல் மேல் அம்புஜமே உனது அருள் கிடைக்கும் எல்றே நம்பிலா இரியானே. உன்னை எல்லாரும் மான் வயத்தில் பிறந்த பொண்ணு மானோட பொண்ணு என்று தானே அழைக்கிறா. அது கிடையவே கிடையாது. நீ எனக்கு அம்மான் மகள் உறவு முறை வேண்டும். மான் மகள் என்றுலகோ மால் மகளில் ருலகோர் மதி திறந்தாலோனிய அம்மான் மகளாகையால் மனதில் பயமில்லாதே மான்விழி ஏவுனை மருவும் ஆவலால் அந்த மானை மறந்தேன் சொந்தமானிதையே நினைந்து கரும்பு போல் மொழி சுரும்பு போல் அரம்பு பல்லொள் இரும்பு நெஞ்சம் ஏன் எனக்கு வாய் திறந்து ஒரு மொழி தான் அளிக்க மோனமுட்ட பைங்கிளி எனக்கே தாரமாவா. ஏ பொன்னே வள்ளி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னார். ஓய் மானக்கானூன்னு இங்கே வந்தீர், மானை தேடி பார்த்தீர், அகப்படலை. நீர் யாருங்கிற சொன்னீர், நான் யாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டீர். அத்தோட விடாம இப்போ கல்யாண பேச்சு வரைக்கும் வந்திருக்கீர். மரியாதையா
இந்த திணைப்பணத்தை விட்டு வெளியேறிடும். பக்கத்து காட்டில் 7 அண்ணன்மார்கள் இருக்கா. கூப்பிட்டேன் உம்மை தவிடுபடி ஆக்கி அள்ளிவிடுவா. ஞாபகம் வச்சுங்கோ. அடா பொண்ணே, உனக்கு 7 அண்ணன்மார்கள் உண்டா? அடட, எனக்கு 7 மச்சான்மார்கள் உண்டா? நீ கூப்பிட்டு பார்ப்போம், நான் அவளை வரவேற்பேன். எப்படி தெரியுமா? வாங்க மச்சான் வாங்க, வந்த வழியை பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்க என்னை இப்படி பார்க்குறீங்க. அப்படியா செய்தி? அண்ணன்மார்களேன்னு ஒரு சத்தம் போட்டா. எங்கே தான் இருந்தானோ தெரியாது. தட்டிக்கம்பும் கோலும் குச்சியும் தூக்கிட்டு உட்யாந்தானுவ. 7 பேர் தலையும் பார்த்தாரோ இல்லையோ, என்ன ஆனார்? வேங்க மரமாக ஆனார். அதுலேயே வள்ளி இப்படி தன்னை மறந்து சாஞ்சி நிற்கிறா. ஏன் வள்ளி, ஏன் தங்கச்சி, எதுக்காக எங்களை 7 பேரையும் கூப்பிட்ட? அப்போ சொல்ல வந்த விஷயத்தையே அவள் மறந்து விட்டா. ஏதோ உங்களை 7 பேரையும் பார்க்கணும் போல தோணித்து, அதனால கூப்பிட்டேன். இந்த கடைசி பையன் இருக்கானே, அவன் வழிச்சு வாத்த பையன், படி சுட்டி பையன், இந்த மரத்தை பார்த்துட்டான். அண்ணேண்ணா, என்னடா நேற்று வரைக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், நோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மரத்தை இங்கே காணோம், இன்றைக்கி புதுசாக முளைச்சிருக்கு. இதனால தான் நம்ம தங்கச்சி வள்ளிக்கு ஏதோ பயம் இருந்திருக்குன்னு நடக்குது. இந்த மரத்தை வெட்டணும்னா. ஏண்டா கவுளி சாஸ்திரம் உனக்கு தெரியுமாடா? கொஞ்சம் போற தெரியும், சொல்றா பார்ப்போம். கிழக்கே கவுளி சொன்னால் கிழவியும் பாட்டியாவாள், மேற்கே கவுளி சொன்னால் மெலிந்தவன் உயரமாவான், வடக்கே கவுளி சொன்னால் வைக்கலை மாடு தின்னும். பட கவுளி சாஸ்திரமும் நீயும் கழுவி பாட்டியாகாமையும் மெலிஞ்ச பைய உயரமாகாமையும் வைக்கலை மாடு தின்னாமையும் மனுஷனாடா தின்னுவான். அதுக்குள்ளே வள்ளி சொன்னா, இந்த மரம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது, பூத்து குலுங்கிறது, நிழல்லாம் தருது, காற்றெல்லாம் தருது. இதனால தான் பையன் தெரிஞ்சா அப்போ உங்களை 7 பேரையும் கூப்பிட்றேன், அப்போ வெட்டி வீழ்த்தலாம், இப்போ சென்று வாருங்கள்னா. 7 பேர் தலையும் மறைஞ்சுதோ இல்லையோ, மறுபடியும் வேடரானார். வள்ளி அப்படின்னு கூப்பிட்டார். திரும்பி பார்த்தா வள்ளி, ஏயா நீராயா இத்தனை நாழி வேங்கமாரமா நின்றுட்டு இருந்தி, உமை பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. ஆனால் செய்யற செய்கை இருக்க கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. ஐயன நீரில் வையகமாழும் துயன தோணுதையா, ஐயன நீரில் வையகமாழும் துயனாய் தோணுதையா, திரு பையனை போலவே செய்யும் வகை பரிகாசமாய் காணுதையா, திரு பையனை போலவே செய்யும் வகை பரிகாசமாய் காணுதையா. மையலார் கண்ணில் வலைப்பட்ட மானேன்னு மையலால் வாடுகின்றேன், மையலார் கண்ணில் வலைப்பட்ட மானேன்னு மையலால் வாடுகின்றேன், செய்வண்ணமில் தியரில்திலேனே உந்தன் சொல்வண்ணம் நாடுகின்றேன், நான் செய்வண்ணமில் தியரில்திலேனே உந்தன் சொல்வண்ணம் நாடுகின்றேன். அழகிருந்தாலும் இடிகுள்ள மாதர் மேல் ஆசைப்பட தகுமோ, அழகிருந்தாலும் இடிகுள்ள மாதர் மேல் ஆசைப்பட தகுமோ, வீணாய் படியல்லவோ புலி பதித்தீரினும் புல்லை பறித்து தின்ன புகுமோ, வீணாய் படியல்லவோ புலி பதித்தீரினும் புல்லை பறித்து தின்ன புகுமோ. சரி, இந்த வேஷத்தில் இவளை கட்டாயம் ஜெயிக்க முடியாது என்று எண்ணின வேடரூபதாரியான முருகப்பெருமான் திணைப்பணத்தை விட்டு வெளியேறினார். என்னவாய் மாறினார்? வயது முதிர்ந்த விப்ரரானார் வேலர போது, வயது முதிர்ந்த விப்ரரானார் வேலர போது, வயது முதிர்ந்தவர் உயர்வில் மிகுந்தவர், வயது முதிர்ந்தவர் உயர்வில் மிகுந்தவர், வயலுரை வஞ்சி வயமுயர் திசைய கையில் கனக தண்டம் கொண்டார், காமனை வென்றார் மேல் அக்கமணிகள் பூண்டார், மாதேவர் கீண்டார் செய்வாய் திரள்து சிவகரபவ வென்று, செய்வாய் திரள்து சிவகரபவ வென்று துய்ய பரம்பொருள் துதித்து கொண்டாடி, வயதே முதிர்ந்த விப்ர ஆனார் வேலர போது. வயசான விருத்தாம்பியராய் மாறினார். கையிலே கனகதண்டம், வாக்கிலே சிவநாமம், நெற்றியிலே திருநீரு, கழுத்திலே ருத்ராட்சமணி மாலை, தள்ளாடி தளர்நடை போட்டுக்கொண்டே நம்பிராஜன் இருக்கும் அரண்மனை வந்து சேர்ந்தார். பெரியவாள நம்பிராஜன் ஆச்சாரோபச்சாரம் பண்ணி வரவேற்றார். என்ன நாடி வந்த சமாச்சாரம் என்ன? கந்தமலரடி சிவந்திட பரல், கந்தமலரடி சிவந்திடவே பரல், அழல்திட்ட புவி தன்னில் நடந்திங்கழல்த தொழி, அழல்திட்ட புவி தன்னில் நடந்திங்கழல்த தொழி, வந்த காரியம் ஏதையா
சுவாமி நீர் அரைத்த பஞ்சு போல் தலை நரைத்துடலம் பதறி அரைத்த பஞ்சு போல் தலை நரைத்துடலம் பதறி விருத்த வேதிய நீர் ஒரு தரக தனித்து பதப்பா மகமன்றம்மா கெரிகா கமப மகரி நிச கம பதப்பா மகம பம்மா கெரிகா கமப மகரி நிச கம பதப மகம பமகரிகா கமப மகரி நிச கம பதப்ப மகம பமகரிகா கமப மகரி நிச கம பசனித ப மகம நித பம கெரிகா கமப மகரி நிச கம பசனித ப மகம நித பம கெரிகா கமப மகரி நிச கம பத பசல் நிச கரிகா கமகரி சகரி சனி தரி சனி தப மகரி கமபல்த காரியம் ஏதையா சுவாமினி என்ன நாடி வந்த சமாச்சாரம் என்னன்னார். நம்பிராஜா, உன்னை நம்பி நான் இங்கே இருக்கலாமான்னார். தாத்தா, கம்பி நீட்டாமல் இருந்தாலாம் இருக்கலாம், இங்கே பணிவிட கூற குறைச்சலாக இருக்கலாம், பக்கத்து திணைப்பணத்தை காவல் காத்துன்னு இருக்கா, என்னுடைய பொண்ணு வள்ளின்னு பேர், அங்கே கொண்டு போய் விட்டுமா, அதுக்காகத்தானே நான் வந்திருக்கேன்னு நினச்சிட்டார். பெரியவர் அடைச்சிட்டு வள்ளி இருக்க முடியாத இடம் வந்து சேர்ந்தா. வள்ளி இது ஒரு காலே வா, மகா பெரியவா, அவளுடைய மனசு கொஞ்சம் கூட கோணாமல் நடந்துக்கோமான்னு அப்படியே ஆட்டம் பண்ணார். பெரியவர் நம்பிராஜன் வள்ளி இடத்துல விடை பெற்று கொண்டு அரண்மனை போய் சேர்ந்தார். இந்த தாத்தா இருக்காரே, இனிமேல் தான் விளையாட ஆரம்பிக்க போகிறார். வள்ளி, எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிற? ஏன் தாத்தா, நீங்கள் பிறந்த ஜாதகம் கரையாக அரிச்சிருக்கும், நீங்கள் இருக்கே. எனக்கு தெரியாது தாத்தா, எனக்கு 99.75 அரைக்காலே வீசம் வயசாச்சு. இப்போ அதனால் என்ன பண்ணுங்கிற, நான் கன்னியாகுமரியிலேருந்து நடந்து போயிட்டு வந்துட்டே இருக்கேன், இமயமலைக்கு போகிறேன். அது எனக்கு ஏதாவது ஆகாரம் இருந்தால் கூட. தாத்தா, ஆகாரமா? அந்த விவகாரமே இங்கே கிடையாது தாத்தா. நீலாம் என்ன சாப்பிட்ற? நான் இல்லாமல் தாத்தா தெனைமாவி சாப்பிட்டு தாத்தா உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ என்ன சாப்பிட்றியோ அதே எனக்கு கொடு, அமிர்தமாக நான் சாப்பிட்றேன்னார். தேனியும் தெனைமாவிலையும் நிறைய நெய்யை விட்டு பக்குவமாக பிசைஞ்சு தாத்தாட்ட கொண்டு வச்சா. தாத்தா, எடுத்து சாப்பிடுங்கோ. வள்ளி, நீ பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்ட, எனக்கு கண்ணும் தெரில மண்ணும் தெரில, இதை தடவிண்டே இருக்கேன். இதை செத்தை எடுத்து என் வாயில் போட. தாத்தா, வார்த்தையெல்லாம் ஒன்று குண்டு 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 குண்டாக விழுறது. இது இருக்கிற இடத்த எடுத்து உன்னால் சாப்பிட முடியலையா? என் தலையில் எடுத்தான், என்கிட்ட கொண்டு வந்து அவங்க அப்பா உங்களை ஒப்படைச்சாலே ஒரு உருண்டை எடுத்தா. தாத்தா, வாய் தரங்கோ அப்படின்னா. வாய் திறந்தார் தாத்தா. 32 பல்லாம் ஆப்சண்ட்டு. ஒரு உருண்டையை போட்டா, லவக்குன்னு முழுங்கினார். இன்னொரு உருண்டையை போட்டா, லவக்குன்னு முழுங்கினார். இன்னொரு உருண்டையை போட்டா, ஏ வள்ளி, நீ மகா பாவியடி, நீ தேனியும் தெனமாவளியும் நெசத்தை கலந்து கொடுத்துட்டியடி. என் நெஞ்சை அடைக்கிறது, நெஞ்சை அடைக்குது, என் ஜீவன் போகுது, நான் என்ன செய்வேன் அடி. நெஞ்சை அடைக்குது, என் ஜீவன் போகுது, நான் என்ன செய்வேன் அடி. தாத்தா, நல்லது செய்ய போய் பொல்லாதாய் முடிந்தது, நான் என்ன செய்குவேன் தாத்தா. நல்லது செய்ய போய் பொல்லாதாய் முடிந்தது, நான் என்ன செய்குவேன். தாத்தா, நான் நல்லது தானே தாத்தா பண்ணேன், என்னை எதுக்கா தாத்தா இப்படி திட்டு? எனக்கு தெரியாதுரி, எனக்கு இப்போ ஜலம் வேணும். தாத்தா, இங்கே யாராவது அருணாஜலம், கிருஷ்ணாஜலம், ராமாஜலம், வெங்கடாஜலம் இருந்தால் கூப்பிட வேண்டியதான். ஜலம்லாம் கிடையாது தாத்தா. இங்கே புதன்கிழமையோ சனிக்கிழமையோ எப்போயோ ஒரு 2 வாரத்துக்கு 2 நாள் தான் வரும். அதுவும் வந்தால் வரும், இல்லைன்னா காற்று தான் வரும். எனக்கு தெரியாதுரி, இப்போ ஜலம் கொடுக்கல என்னுடைய பிராணம் இங்கேயே போகிறது பாருன்னார். உள்ளே பாசாங்கம் பண்ணினார். சொன்னேன், பக்கத்தில் இருக்குது, போய் நீர் அடைஞ்சிட்டு வாங்கோ தாத்தா. என்னை தள்ளாத வயசில் தனியாக போய் சொல்கிறியா? நானும் வர வாங்கோ. 2 பேரும் சொன்ன இறங்கினா 4 வாய் அள்ளி குடிக்கிற மாதிரி குடிச்சுது. மரியாதை கரையேறி வர வேண்டியதானே இந்த கழம். வழிக்கு விட்டு சொனக்குள்ளே போய் விழுந்து வச்சுடுத்து. வள்ளி பரிதபிக்கிறா. அப்பா ஜாக்கிரதையாக பாதுகாத்தவன்னு சொன்னாரே, இந்த கழம் சொனக்குள்ளே போய் விழுந்து வச்சுருக்கே, நான் என்ன பண்ணுவேன் முருகான்னு வேண்டினா. தலையை மெதுவாக தூக்கி இப்படியே பார்த்தது. எப்படியாவது கரையேறி வாங்க தாத்தா. நீ மகா பாவிடி, நீ என்னை சொனக்குள்ளே தள்ளிவிட்டு நீ கரையில் நின்று வேடிக்கை பார்க்குற பற்றியா? என்ன எப்படியாவது கரை சேர்றி. தாத்தா, எனக்கு நீச்சல்லாம் தெரியாதே தாத்தா, நான் என்ன தாத்தா பண்ணுவேன்? ஒரு யோஜனை, இந்த புடவை தலைப்பை தூக்கி விசிறி எறியறேன், பிடிச்சின்னு கரையேறி வாரினார். மெதுவாக புடவை தலைவை பிடிச்சின்னு இந்த கழம் கரையை எரித்து தாகம் தீர்ந்துடுத்து. என்ன நீர் தான் தீரணும் மனசில் நினச்சிண்டா. கொஞ்ச நாள் இங்கே உட்காந்து இலைப்பாரிட்டு போகலாமே. 2 பேரும் உட்காண்டா. நீ மானுஷமான காட்டில் நீ மட்டும் தனியாக இருக்கியே. திடீர்னு புளி வந்துட்டா, புளியெல்லாம் புளியாக கரைச்சி குழம்புல ஊற்றி படைஞ்சி சாப்பிட்ருவோம். சிங்கம் வந்துட்டா அசிங்கமாக நினைப்போம். கரடி வந்துட்டா கரடி விட்டுருவோம். எந்த மிருகத்தை பார்த்தாலும் எனக்கு பயமே கிடையாது தாத்தா. ஒரு மிருகம் வள்ளி பிரம்மாண்டமாக சரீரம் இருக்கும். அதனால தாத்தா பிரம்மாண்டமான சரீரம், காலெல்லாம் கூட தூண் மாதிரி இருக்கு. தூண் மாதிரியா?
மரம் காது கூட புடைக்கிறமே மரம் அது மாதிரி இருக்கும். முன்னாடி கூட ஒரு கை தொங்கும். அதனுடைய பேர் யானை. தாத்தா 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 அந்த பேரோட சொல்லாதீங்க தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா. அப்போ நினைத்தார் விருத்த வேஷதாரியான முருகப்பெருமான், ஆஹா நாம் வரும்பொழுது அண்ணா விநாயகரிடம் சொல்லிக்கொள்ளாமல் வந்ததல்லவா இவ்வளவு தடைகள் எல்லாம். இப்போ லெட்டர் எழுதும் போது கூட பிள்ளையார் சொல்லியை போட்டு தானே நம்ம எல்லாம் எழுதுவோம். தங்களை நினைக்காமல் வந்து விட்டேன், என்னை காப்பாற்ற வேண்டும். சரசீருகாரு நாயுக சரணா, சரசீருகாரு நாயுக சரணா, சததமு சித ஜன சங்கடஹரண, பரமகிருபா சாகர, பரமகிருபா சாகர வர சுகுண, பாலித ஜல கோபால தாசனுத, பாலித ஜன கோபாಲ ದಾಸನುತ, ವಿನಾಯಕ ನೀನು ವಿನಾಮ್ರೋ ಚುಟಕು ವೇರೆವರೂರ, ವಿಘ್ನರಾಜ ವಿನಾಯಕ. யானை வடிவிலே வர வேண்டும் என்று துல்லியமாய் வேண்டினார். பெரிய மரத்தை முறித்துக் கொண்டு அசைந்து அசைந்து யானை வடிவிலே வருகிறார் விநாயக பெருமான். வள்ளி அது பத்தியா சொல்லி வாய் மூடல, யானை வந்துருத்து பத்தியா. எப்படியாவது போக சொல்லுங்க தாத்தா, யானையை போக சொல்லுற மந்திரம் எனக்கு நல்லா தெரியும். அப்போ சொல்லல தாத்தா, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன தாத்தா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களை என்ன தாத்தா பேஷா பண்ணிக்கிறேன், அந்த யானையை போக சொல்லுங்க. அண்ணா சற்று மறைவாய். வள்ளி கண்ணை திறந்து பாரு, யானை படுத்து கல்யாணத்தை பண்ணிக்கோ. தாத்தா உங்களை கொண்டு போய் கட்டையில வச்சு கொளுத்த போகிற காலத்தில் கல்யாண ஆசையா தாத்தா உங்களுக்கு கேட்கறது? ஏ வள்ளி மறுபடியும் யானையை வர வச்சுருவேன். நீ வச்ச ஆள் இங்கே வா, யானையை வரத்துக்கு போ அப்படின்னா போகிறதுக்கு. அது ஏதோ இந்த பக்கம் வந்தது. வள்ளி அதெல்லாம் சொல்லாத, மறுபடியும் கிட்டக்கே வந்துடும். எங்கே வர சொல்லணும் பார்ப்போம். அண்ணா சற்று வள்ளியின் சமீபே என்றார். பெரிய மரத்தை முறித்து கொண்டு வதம் பிடித்து யானை போல வள்ளியின் சமீபே வந்து விட்டது. இந்த வள்ளி இந்த தடவை என்ன பற்றி ஏமாற்ற முடியாது, சொல்கிற சொல்லி சத்தியம் பண்ணி கொடு. இந்த கிழவனை, இந்த பாடும் கிழவனை குலதெய்வான முருகன் சாட்சியாக, குலதெய்வான முருகன் சாட்சியாக கல்யாணம் செய்து கொள்ளுகின்றேன், கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். வள்ளி அனுபவம் மரியாதை சொல்லி நான் சொல்கிறத சொல்லிக் கொடு. கல்யாணம் செய்து கொள்கிறேன்னு சத்தியம் பண்ணினாள். சண்முகா இந்த கிழவன் மாயக்காரனும் மந்திர காரணம் தெரியல, யானையை கொண்டு நிறுத்தி பயமுறுத்துகின்றான். தங்களையே மணக்க வேண்டும் என்று பல விரதாதி விரதங்களையும் நோன்புகளை நூற்றேனே, தங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கிழவனிடம் சத்தியம் செய்து கொடுத்தால் மூர்ச்சியாய் கீழே விழுந்தாள். வள்ளி கண்டை திறந்து பார் என்று சப்தம். கிழவனை காணும், யானையை காணும். யாரை பார்க்கின்றாள்? எருமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, இசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, குறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, புல்லுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. 6 முகம் 12 கரங்கள் மயில்வாங்க ரூடாய் காட்சியளித்தார். முருகா இப்படியா, தாங்களா இப்படி வேங்கமரமாய் வர வேண்டும்? பலவாறு அவதூறை பேசிவிட்டேனே, திருத்தணி ஸ்தலத்திற்கு வாருங்கள், முறைப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்ல நம்பிராஜன், மோகினி, 7 புத்திரர்கள், பரமேஸ்வர பார்வதி தேவி, பூதகணங்கள் புடைசூழ திருத்தணி ஸ்தலத்தில் குழுமினார்கள். தேவ தச்சனான விஸ்வகர்மா அழகாய் கல்யாண மண்டபத்தை ஜோடனை செய்தார். தேவ துந்துபி வாத்தியங்கள் முழங்க, நாரதாதி மகாத்மாக்கள் கீதம் பாட, சுபமான முகூர்த்த வேளையிலே பரமேஸ்வர புத்திரனான சண்முகப்பெருமான் நம்பிராஜனுடைய பெண் வள்ளியம்மடி திருக்கண்டத்திலே திருமாங்கல்ய தாரணம் செய்தார். சுலக்னே சாவதான 5 நாட்கள் கல்யாணம் வேத விதிப்படி நடந்தேறியது. நாரதர் வள்ளிகிட்ட வந்தார். அவ்வளோ அன்னைக்கு நான் சொல்லிற போது எவ்வளோ அவதூறை பேசுகிறேன், இப்போ கல்யாணத்தை பண்ணிட்டு யார் பக்கத்தில் இருக்கிற பாத்தியா அப்படின்னார். நான் அப்படி பேசியிருக்காட்டா இவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்திருப்பேலான்னார். முருகன்ட்ட வந்தார். முருகா உங்களுடைய 5 முகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுது. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வரோட ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் விடை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுரோ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று. இந்த ஒரு முகம் எதுக்காக தனியாக இருக்கேன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்த முகமா? இப்படி நாரதாதி மகாத்மாக்கள் புகழ்ந்து பாட, அரம்பேயர்கள் ஆட, தேவர்கள் புஷ்பாஞ்சலி பண்ண, வள்ளியம்மை திருக்கல்யாணம் மங்களகரமாகத்தானே முடிவுற்றது.